ஓகே. நெக்ஸ்ட் போட் நெக். போட் நெக் வந்து இப்போ ரீசெண்டா நம்ம 99 ரூபீஸ்க்கு ஒரு கிளாஸ் லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த கிளாஸ்ல பண்ண போட் நெக் இது. இங்க வந்து வேஸ்ட் பேண்ட் கிடையாது இது. ஆனா பேட்ச் ஒர்க். இந்த பேட்ச் வந்து இப்படி மேட்ச் ஆகிறதுக்கு பேர் மைட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். மைட்டர் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இந்த ப்ளவுஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகே, இதுதான் இந்த போட் நெக் ப்ளவுஸ். கிளியர். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். இங்க வெயிஸ்ட் பேண்டுக்கு பதிலாக நான் வந்து மைட்டர், அதாவது வெயிஸ்ட் பேண்டுக்கு பதிலாக ஒரு பேட்ச் ஒர்க்கை அழகா இதுல மைட்டர் பண்ணியிருப்பேன். கிளியர். இது இந்த கிளாஸ்க்கு பண்ணது. ஃபுல் கோர்ஸ்ல பண்ணதை காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபுல் கோர்ஸ்ல பண்ண போட் நெக் ப்ளவுஸ் இது. தெரியுதா? இதுல என்ன அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து வெயிஸ்ட்டுக்கு பிரின்சஸ் கட் கொடுத்துருப்போம். அதாவது பிரின்சஸ் கட் ஆர்ம் ஹோல், மிட் ஆர்ம் ஹோல் பிரின்சஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரா பண்ணிட்டு, அதை டிராஃப்ட் பண்ணிட்டு, டாட் மேனிப்புலேஷன் பண்ணி, டாட் எக்ஸஸை ஷோல்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பிளவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இதுல இந்த சென்டர்ல இருக்க பேட்ச் இருக்கு இல்லையா, இந்த பேட்ச் வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லா பின்டெக்ஸ். தெரியுதா? ஒரு பிளெயின் ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக் எடுத்துட்டு அதுல ஃபுல்லா நான் வந்து பின்டெக்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த ஒரு பிளவுஸ் பண்றதுக்கு எனக்கு சுமார் ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆச்சு. வெறும் இந்த பின்டெக்ஸ் பண்றதுக்கு மட்டுமே. அந்த அளவுக்கு இதுல வந்து டைம் கன்சியூமிங் இதுல இருக்கு. அண்ட் பேக்லயும் அதே மாரி பேட்ச். ஓகே, இதுலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கன்சீல் ஃபினிஷிங் இருக்கும். எங்க பாத்தீங்கனாலும் ஃபுல் நீட் கன்சீல் ஃபினிஷிங் இருக்கும். ஸ்லீவ்ஸ்ல எல்லா இடத்துலயுமே. கிளியர். இதுலயும் தெரியுதா கப் ஷேப் எப்படி இருக்குன்னு? டன். இதுதான் வந்துட்டு போட் நெக் ப்ளவுஸ் நம்ம பண்ணியிருந்தது. இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதும் சொல்லுங்க சாட்ல. நெக்ஸ்ட் என்ன ப்ளவுஸ் பார்க்கணுங்கிறதும் சாட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கட்டோரி ப்ளவுஸ். இந்த பக்கம் இன்ஸ்டால 3 டாட். என்னங்க எல்லாத்தையுமே காட்டுங்கன்னா நான் எப்படிங்க காட்டுறது? சரி, நான் வந்து கண்ண மூடிட்டு ஒண்ணு எடுக்கிறேன். எனக்கு இங்க சைடுல ஃபுல்லா ப்ளவுஸஸ் வச்சிருக்கேன். நான் கண்ண மூடிட்டு ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறேன். அத நம்ம காட்ட போறோம். ஓகே. நான் கண்ண மூடிட்டு எடுக்கிறதுக்கு விடல. எல்லாம் கட்டோரி கேட்டாங்க. கட்டோரி காட்டுங்க அப்படின்ட்டு எங்க டீம்ல வந்து எனக்கு அது கட்டோரி குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்த கட்டோரி ப்ளவுஸ். இதுவுமே வந்துட்டு இந்த மாரி பேக்ல பார்டர், அதாவது ஃபேப்ரிக்லயே இருக்க பார்டர்ல எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது டீச் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுல ஸ்லீவ் காட்டுறேன். ஓகே, இந்த டைப் ஸ்லீவ் இதுல குடுத்துருப்பேன். தெரியுதா? இந்த டைப். ஓகே, இந்த ஸ்லீவ் இதுல நான் குடுத்துருக்கேன். இத நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்த கட்டோரி ப்ளவுஸ். அண்ட் கட்டோரி ப்ளவுஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா உள்ள கன்சீல்டு. எல்லா ப்ளவுஸஸுமே கன்சீல் ஃபினிஷிங் தான் நான் வந்து டீச் பண்ணுவேன். அண்ட் கன்சீல் இல்லாம நார்மல் ஃபினிஷிங் நீங்க பண்ணணும் அப்படின்னாலும் எப்படி பண்ணணுங்கிறது சொல்லிடுவேன். நீங்க அத பண்ணிக்கலாம். ஓகே, இதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட். தெரியுதா? ஃபுல் கன்சீல்டா இருக்கும். ஓகே, அண்ட் பேக் பார்ட். கிளியர்? ஸோ இதுதான் வந்து கட்டோரி ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் எனக்கு இப்போ சொல்லுங்க. நீங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ப்ளவுஸ் கேட்டீங்கன்னா தான் நான் அடுத்த ப்ளவுஸ் காட்டுவேன். சூப்பர் கூல். தேங்க் யூ மேம். சூப்பர் மேம். டன். தேங்க் யூ. ஓகே, இந்த ப்ளவுஸ் வந்து என் சைஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது வந்து என் சைஸ்க்கு பண்ணியிருக்க ப்ளவுஸ் தான். ஓகே, அண்ட் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கிளாஸ்ல இப்போ என் சைஸ்க்கு காட்டுறேன் அப்படின்னா, உங்களாலயும் என் சைஸ்க்கு தான் பண்ண முடியும்ன்றது கிடையாது. எல்லா சைஸ்க்குமே எப்படி பண்ணணும், சைஸுக்கு ஏத்த மாரி ஆல்ட்ரேஷன்ஸ் என்ன பண்ணணும், அந்த டாட் எல்லாம் எப்படி குடுக்கணும், எந்த அளவுக்கு குடுக்கணும், ஷோல்டர் எந்த அளவுக்கு பண்ணணும், எந்த அளவுக்கு மைனஸ் பண்ணணும், அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் குடுத்துருவேன். இப்போ நான் கிளாஸ்ல எனக்கு ஸ்டிச் பண்றேன்னா, ஆனா பேட்ச் 1ல இருந்தவங்க எல்லாருமே, யாருமே என் சைஸ்க்குன்னு ஸ்டிச் பண்ணல. அண்ட் யாருமே என் சைஸ்லயும் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவங்க சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணாங்க. இன்ஃபாக்ட் கஸ்டமர்ஸ்க்குலாம் ஸ்டிச் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அதனால நான் என் சைஸ்க்கு காட்டுறேன் அப்படின்னா, அந்த சைஸ்க்கு தான் பண்ண முடியுங்கிறது கிடையாது. ஓகே. பட் பேட்ச் ஸ்டூடண்ட் நான் வந்து அது ஒரு குறிக்கோளா எடுத்திருக்கேன். நெறைய டிஃபரெண்ட் சைஸஸ்க்கு காட்டணும். பட் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா,
இப்ப நான் அந்த சைஸ்க்கு பண்ணி என்னால போட்டு காட்ட முடியாது. அந்த சைஸ்ல இருக்காங்க டீம்ல. பட் ஆனா எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்காது ப்ளவுஸ போட்டுட்டு காட்டுறதுக்கு. ஸோ அதுதான் ப்ராப்ளம். மத்தபடி டிராஃப்டிங் வைஸ் உங்களுக்கு எல்லா டிராஃப்டிங்குமே ஒரே மாரி தான் இருக்கும். ஓகே, டன். நெக்ஸ்ட் என்ன ப்ளவுஸ்? இன்ஸ்டால இருக்கவங்களும் சொல்லுங்க, லைவ்ல இருக்கவங்களும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ளவுஸ்? ஷாம்வீரா மேம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க அதே ப்ளவுஸ் தான் மேம் சொல்லிட்டு இருக்கீங்க. 3 டாட் ப்ளவுஸ். ஸ்லீவ்லெஸ் ஃபினிஷிங் காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஷூர். ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸும் இருக்கு. உங்களுக்கு அதனோட ஃபினிஷிங்கும் காட்டுறேன். ஓகே. சபியாசாச்சி ப்ளவுஸ் கேட்டிருக்கீங்க. ஓகே, டன். சபியாசாச்சி ப்ளவுஸ் இப்ப அடுத்து நான் காட்டுறேன். ஓகே. ஸோ இதான் நம்ம ஸ்டிச் பண்ண சபியாசாச்சி ப்ளவுஸ். தெரியுதா? ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு பேட்ச் வச்சிருக்கேன். அண்ட் அதே சேம் பேட்ச் எடுத்து அதாவது அதே சேம் ஃபேப்ரிக் எடுத்து ஸ்லீவ்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்ல அதே மாரி ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன். சபியாசாச்சில எப்படி இருக்குமோ அதே மாரி ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன். அண்ட் பேக்ல பார்த்தீங்கன்னா செம்ம டீப். தெரியுதா? பேக்ல இந்த அளவுக்கு டீப் குடுத்துருந்தேன். அதாவது இந்த இடத்துல இருக்க பீஸ் வந்துட்டு வெறும் 2 இன்ச்க்கு தான் இருக்கும். ஓகே. அந்த அளவுக்கு டீப் நான் வந்துட்டு இதுல குடுத்துருக்கேன். இது வந்து பேடட். ஏன் பேடட் இது? சொல்லுங்க பார்க்கலாம். இது இது நான் ஏன் பேடடா பண்ணேன்? நான் பார்க்குறேன் எவ்வளோ பேர் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு. சூப்பர். எல்லாருமே கரெக்ட்டா சொல்றீங்க. பேக்ல ரொம்ப டீப் குடுத்துருக்கோம் இல்லையா? அதனால இத நான் வந்து பேடடா பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதான் நம்ம ஸ்டிச் பண்ண சபியாசாச்சி ப்ளவுஸ். கிளியர்? டன். நெக்ஸ்ட் என்ன ப்ளவுஸ்? நெக்ஸ்ட் என்ன ப்ளவுஸ் பார்க்கலாம். பிரின்சஸ் கட் இருக்கு. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வித் வெய்ஸ்ட் பேண்ட் இருக்கு. 3 டாட் இருக்கு. மதுபாலா ப்ளவுஸ் இருக்கு. 1 டாட் ப்ளவுஸ் இருக்கு. ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் இருக்கு. டியூப் ப்ளவுஸ் இருக்கு. ஹோட்டல் மெனு மாதிரி இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு. காலர் இருக்கு. ஓகே. இல்யூஷன். மதுபாலா. ஆல் ப்ளவுஸஸ். நான் வந்து மதுபாலா காட்டுறேன் நெக்ஸ்ட். ஸோ இது நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்த மதுபாலா ப்ளவுஸ். தெரியுதா? இதுவும் பேடட் தான். இது ஏன் பேடட் அப்டின்னா, பேக்ல இந்த மாரி ஒரு பெரிய ஓப்பன் தான் குடுத்துருக்கேன். தெரியுதா? ஓகே. ஸோ ஃப்ரண்ட்ல சாரி 2 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்துட்டு ஸ்பேஸ் சில்க்ல வொர்க் வச்ச ஃபேப்ரிக். இன்னொன்னு ஸ்பேஸ் சில்க்ல வொர்க் வைக்காத ஃபேப்ரிக். ஓகே. அண்ட் ஸ்லீவ்லயும் இந்த மாதிரி ஒரு டிசைன் குடுத்துருப்பேன். ஓகே. இதுவுமே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பேக்ல ஒரு சின்ன பட்டன் அண்ட் இங்க வந்துட்டு ஒரு லூப் மாதிரி இது இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவுமே கன்சீல் ஃபினிஷிங் தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா கன்சீல் ஃபினிஷிங் வெய்ஸ்ட்ல. ஓகே. ஸோ இதான் நம்ம ஸ்டிச் பண்ண மதுபாலா ப்ளவுஸ். இது நான் ஃபோட்டோ வீடியோஸ் போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. ஃபிட்டிங் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இத போட்டு ஃபோட்டோஸ் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பேட்ச்ல 1 இன்ச் ரெடி ஷோல்டர் டிராஃப்டிங் பண்ணி காட்டுங்க. அது இந்த பேட்ச்லயே இருக்கும் மேம். அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச்லயும் அது இருக்கு ஆஃப் கோர்ஸ். ஓகே. சரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ளவுஸ் பார்க்கலாம் அப்படின்னா, இல்யூஷன் நெக் பார்க்கலாம். ஓகே. இதான் நம்ம பண்ணியிருந்த இல்யூஷன் நெக் ப்ளவுஸ். இது ஆக்சுவலி இப்ப நான் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதே மாரி நெறைய பேர் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் நம்மளோட கிளாஸ்லயே பேட்ச் 1 லேர்னர்ஸ் நெறைய பேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன லுக், என்ன ஃபிட்டிங் வந்துச்சோ, அதே சேம் லுக் அண்ட் ஃபிட்டிங் தான் அவங்களுக்குமே வந்துச்சு. ஓகே. இதுல வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் இருக்கும். ஃபுல்லா நெட் இருக்கும். அண்ட் பேக்லயுமே ஃபுல் நெட். தெரியுதா? ஃபுல்லா நெட் இருக்கும். இது பேடட். அண்ட் இது வந்துட்டு 1 டாட். இது மாரி பண்ணிட்டு இத நீங்க வந்து ஒரு கவுனுக்கு கூட ஒரு டாப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ப்ளவுஸ்ன்னு இல்லாம ஒரு கவுனுக்கு டாப் பண்றீங்க அப்டின்னாலும், இந்த மாரி நீங்க அது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் இல்யூஷன் நெக். நெக்ஸ்ட் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வித் வெய்ஸ்ட் பேண்ட் நான் காட்டுறேன். அழகு ப்ளவுஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க மேம். தேங்க் யூ மேம். ஸோ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வித் வெய்ஸ்ட் பேண்ட். இதான் நம்ம பண்ண பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வித் வெய்ஸ்ட் பேண்ட். இதுல வந்துட்டு ஒரு மினிமலான ட்ரேப்பிங் வந்து கரெக்ட்டா பஸ்ட் ஏரியால நான் குடுத்துருக்கேன். அண்ட் வெய்ஸ்ட் பேண்ட டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக, வெய்ஸ்ட் பேண்ட்ல வந்துட்டு ஒரு லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு வி நெக். ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு வைடான ஒரு வி நெக் இது. ஓகே. பேக்ல பார்த்தீங்கன்னா, நல்ல டீப் நெக், ரவுண்ட் நெக் குடுத்துருக்கேன். கிளியர்? அண்ட் ஸ்லீவ்ஸ்லயும் அதே மாதிரி லேசிங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். கிளியர்? ஸோ இதுதான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வித் வெய்ஸ்ட் பேண்ட்.
தெரியுதா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் பிளவுஸ் பிரின்சஸ் கட் பிளவுஸ். ஆனா ஒரு குட்டி வேரியேஷன். காலர்ப்பா. காலர் பிளவுஸ் குடுத்துருங்க. காலர்ன்னு போட்டு ஸ்பாம் பண்றீங்க மேம். காட்டுறேன் மேம். காட்டுறேன். ஸோ இது வந்து காலர் பிளவுஸ். இது வந்து 1 டாட் இல்ல. இது வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான். இதுல வந்து நான் ஷால் காலர் குடுத்துருக்கேன் வித் ஃப்ரண்ட் ஹூக். ஓகே. ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே நீட் கன்சீல் ஃபினிஷிங்ல இருக்கும். அண்ட் இது வந்துட்டு கிரெப் லைனிங் குடுத்துருக்கேன். ஸோ இது சாஃப்ட் மெட்டீரியல். ஸோ இந்த மாரி மெட்டீரியல் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காட்டணுங்கிறதுக்காக, இது உள்ள நான் வந்துட்டு கிரெப் லைனிங் குடுத்துருக்கேன். அண்ட் இதுல வந்து கன்சீல் ஃபினிஷிங் இருக்காது. நார்மல் டெய்லர்ட் ஃபினிஷ் இருக்கும். ஹெம்மிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட்டே டீச் பண்ணியிருப்பேன். அத பொறுத்து அத வச்சு இது பண்ணுவாங்க. இது வந்து ஷால் காலர் பிளவுஸ். ஓகே. காலர்லயே இன்னொரு பிளவுஸும் கூட நம்ம பண்ணியிருந்தோம். இந்த பிளவுஸ் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஏன்னா இதனோட கலருக்காகவே. இதான் அந்த பிளவுஸ். இது வந்து ஹாஃப் காலர் தான் இருக்கும். அதாவது சைனீஸ் காலர் மாதிரி. பட் ஆனா ஹாஃப் காலர் வித் வி. ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் ஹார்ட் மாதிரி ஒரு நெக். ஓகே. இது வந்துட்டு ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த இந்த பர்ட்டிகுலர் பிளவுஸ். தெரியுதா? இது வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ். அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம டை பண்ணிக்கலாம். தெரியுதா? ஓகே. இது வந்துட்டு இன்னொரு ஒரு காலர் வேரியேஷன். அண்ட் காலர்ஸ் அண்ட் நெக்லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப மென் ஷர்ட்ல நம்ம வந்து ஒரு ஷர்ட் காலர் படிக்கிறோம். அத வந்து ப்ளவுஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா, தாராளமா பண்ண முடியும். அந்த மாரி தான் இருக்கும் எல்லா கிளாஸ்மே. நீங்க ஒரு எலிமெண்ட்ட ஒரு கிளாஸ்ல பார்த்துட்டு, அத எடுத்துட்டு வந்து நீங்க இன்னொரு கார்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியிற அளவுக்கு உங்களுக்கு தான் அந்த மாரி தான் டீச் பண்ணியிருப்பேன். ஓகே. நெக்ஸ்ட் பிளவுஸ் வந்துட்டு என்ன பார்க்கலாம்? எஸ். ஸ்கேலப் பண்ணீங்களான்னு கேட்டிருக்கீங்க. பண்ணியிருக்கேன். ஸ்கேலப்ல ஸ்லீவ்லெஸ் ஃபினிஷிங்குமே நெறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? இது வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ். தெரியுதா? ஃபுல் கன்சீல் ஃபினிஷிங்கா இருக்கும் இங்க. அதாவது இங்க வந்து நான் வந்து பயர் ஸ்ட்ரிப் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுல நான் வந்து பயர் ஸ்ட்ரிப் வச்சிருக்கேன். கன்சீல் ஃபினிஷிங்குமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. இதுல பயர் ஸ்ட்ரிப் இருக்கும். அண்ட் பேக்ல வந்துட்டு இந்த மாரி ஒரு கிறிஸ் கிராஸ் பிளஸ் ஸ்கேலப் பிளஸ் எல்லா ஸ்கேலப்லயும் ஒரு குட்டி குட்டி பீட்ஸ். ஓகே. ஸோ இந்த பிளவுஸுமே போட்டு ஐ திங்க் நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். எஸ். இந்த பிளவுஸும் போட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. இதுவுமே பேடட் பிளவுஸ் தான். அண்ட் இதுல இந்த மாரி டாசல்ஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். கிளியர்? இது வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் காட்ட போறது டியூப் பிளவுஸ். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருந்த டியூப் பிளவுஸ். இது வந்து ஒரு காக்டெயில் பார்ட்டி வேர் அந்த மாதிரி ஒரு இதுல நான் பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன். இந்த மெட்டீரியல் மேபி உங்களுக்கு வீடியோல பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இது ஃபுல் நெட்டு. நெட்ல ஃபுல்லா சீக்வென்ஸ் இருக்கும் இதுல. இந்த ஃப்ளவர்ஸ் நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இது ஃபுல் ஒயிட் கலர் சீக்வென்ஸ்ல பண்ண பிளவுஸ் இது. ஓகே. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்ட்ராப் இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ராப் வந்து அட்ஜஸ்டபிள். அட்ஜஸ்டபிள்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பட்டன் இருக்கும். நீங்க உங்களோட கிரிப்புக்கு ஏத்த மாரி இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பிளவுஸ் இருக்கும். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஃபுல் கன்சீல்டு. தெரியுதா? ஸோ இது வந்து பேக் சைட் ஆஃப் தி பிளவுஸ். இது வந்து ஃப்ரண்ட் சைட் ஆஃப் தி பிளவுஸ். பேடட் ஃபுல் கன்சீல் ஃபினிஷிங். ஓகே. இது வந்து டியூப் பிளவுஸ். அண்ட் ஸ்லீவ்லெஸ்ல கன்சீல் ஃபினிஷிங் அந்த ஸ்லீவ்லெஸோட ஃபினிஷிங் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இது இப்போ ரீசென்ட்டா பண்ண பிளவுஸ். இது வந்து 1 டாட் பேடட் ஃபுல்லாவே கன்சீல்டா இருக்கும். சைட் சீம தவிர வேற எந்த எக்ஸஸுமே உங்களால இதுல பார்க்க முடியாது. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்ம் ஹோல் தெரியுதா? ஆர்ம் ஹோல் அண்ட் நெக் 2மே ஃபுல் கன்சீல்டு. ஓகே. அண்ட் ஆஸ் யூசுவல் வெய்ஸ்ட் லைனுமே ஃபுல் கன்சீல்டா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பேக் ஹூக், பேக் ஓப்பன். அண்ட் அண்ட் வந்துட்டு இந்த எல்லா பிளவுஸஸ்லயுமே நான் டீச் பண்றதுல ஃப்ரண்ட் ஓப்பன் எப்படி வைக்கணும், பேக் ஓப்பன் எப்படி வைக்கணும், சைட் ஜிப் எப்படி வைக்கணும், பின்னாடி வந்து வெறும் நாட் மட்டும் எப்படி வைக்கணும்ன்றது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துரும்.
ஸோ இப்போ இங்க வந்துட்டு இன்னொரு ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் காட்டுறேன். தெரியுதா? இதுவும் பேடட். கீழ வந்துட்டு ஒரு சின்ன ஓப்பன் மாதிரி இருக்கும். அதுல ஒரு குட்டி வெய்ஸ்ட் பேண்ட் மாரி வச்சிருப்பேன். அண்ட் அதுக்கு கீழ ஃபுல்லா அழகா இப்படி ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி இங்க வந்து ஹேங் பண்ணியிருப்பேன். இதுவும் எப்படி பண்ணணுங்கிறது நான் கிளாஸ்ல கவர் பண்ணியிருப்பேன். இந்த மாரி எப்படி நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் இதுல வந்து கேப் ஸ்லீவ் இருக்கும். தெரியுதா? ஸோ இதுல இந்த மாதிரி கேப் ஸ்லீவ் இருக்கும். ஓகே. அண்ட் இதுல வந்துட்டு ஓப்பன் வந்து பேக்ல இருக்கு. ஆனா பேக் வந்துட்டு ஹூக் கிடையாது. ஃபுல்லாவே ஓப்பன். இந்த மாரி ஃபுல் பேக்ல ரோப் மட்டுமே வச்சிருப்பேன் நானு. இப்ப இது வந்து ஃபுல்லா இப்படி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? ஃபுல்லா வந்து வெறும் ரோப் மட்டும் தான் இருக்கும். ஓகே. அண்ட் இதுலயும் இந்த மாரி டாசல். இந்த டாசல்லயும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெடிமேட் டாசல்ஸ்லாம் கிடையாது. நம்பளே எப்படி பண்ணலாம்? டாசல்ல எப்படி இந்த மாரி பீட்ஸ் அட்டாச் பண்ணலாம்? அப்படிங்கிறது இதுல நான் சொல்லியிருப்பேன். தெரியுதா? ஓகே. ஸோ இதுவும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். இன்ஃபாக்ட் இதுதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ். கிளாஸ்ல வந்து ஸ்டிச் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் இதுதான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு 3 டாட். ஓகே. ஸோ இதான் நம்ம ஸ்டிச் பண்ண 3 டாட் ப்ளவுஸ். இதுல வந்துட்டு நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணது வந்து எங்க அப்டின்னா, இந்த ஸ்லீவ்ல. இந்த மாதிரி ஸ்லீவ். இப்படி ஓவர்லேப் ஆகுற மாதிரி ஒரு பேட்டர்ன். அண்ட் அதுல நடுவுல எப்படி இந்த மாரி பீட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா, இப்போ இதுதானே ட்ரெண்டிங்கா இருக்கு. நெறைய பேர் வந்து சில்க் சாரி ப்ளவுஸஸ்க்கு இதுதான் போடுறாங்க. கரெக்ட்டா? எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களுமே இந்த பர்ட்டிகுலர் ஸ்லீவ் வந்து பிரிஃபர் பண்றாங்க. இதுவும் சரி, கட்டோரிக்கு போட்டிருந்ததும் சரி, அந்த ஃபேன் ஷேப்ல வருது இல்லையா? அந்த ப்ளீட். அதுவுமே இப்ப நெறைய பேர் பிரிஃபர் பண்றாங்க. அதனால, அத நான் வந்து இதுல டீச் பண்ணியிருந்தேன். ஓகே. இது வந்து ஒரு சில்க் காட்டன்ல பண்ண ப்ளவுஸ். ஒரு டபுள் ஷேட் அண்ட் பேக்ல டீப் நெக். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் மோஸ்ட்டா எதுலயுமே ரோப்பே வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா, ரோப் வைக்கணுங்கிற அவசியமும் இருக்காது. எதுலயுமே ஷோல்டர் ஃபால் ஆகாது. ஷோல்டர் ஃபால் ஆகாத அளவுக்கு என்ன மாரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீச் பண்ணிர்றதுனால, எதுலயுமே நான் வந்து பெருசா ரோப் வச்சு போடவே மாட்டேன். ஒருவேள நான் ரோப் வைக்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு டிசைன் எலிமெண்ட்டா தான் வைப்பேன். அது வச்சா நல்லா இருக்கும் ப்ளவுஸுக்கு அப்படிங்கிற மாரி தான் அந்த ரோப் நான் வந்து வச்சிருப்பேன். இப்ப ரீசென்ட்டா முடிஞ்சதுலயே இந்த ஒன் டாட் ப்ளவுஸ் இத ஸ்டிச் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா? இதுல கூட நான் வந்து லைவ்லயே காட்டியிருப்பேன். ரோப் இல்லனாலும் அதே ஃபிட்டிங் தான் இருக்கு. ரோப் இருந்தாலும் அதே ஃபிட்டிங்ல தான் இருக்கும். ரோப் இப்படி இழுத்து கட்டவும் லைட்டா இப்படி ஒரு ஷேப் வரும். அந்த மாரி ஷேப் கூட வரவே வராது. ஓகே. டன். அண்ட் லாஸ்ட்டா இதுவும் ஒரு ஒன் டாட் ப்ளவுஸ். ஆனா இது வந்துட்டு ஒரு டிஃபரண்டான நெக் வேரியேஷன். ஓகே. இது வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கேப் மாதிரி இருக்கும் ஷோல்டர்ஸ்ல. தெரியுதா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஒன் டாட் ப்ளவுஸ். இதனோட பேக் பார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சேம் இதே மாதிரி நெட் வச்சு. அண்ட் இதனோட ஸ்லீவ்ஸ் வந்துட்டு பஃப் ஸ்லீவ். மேலேயும் பஃப் குடுத்துருப்பேன். அண்ட் கீழயும் பஃப் இருக்கும். அண்ட் கீழ வந்துட்டு பஃப்பும் இருக்கும், கஃப்பும் இருக்கும். இதுல வந்து ஒரு பிரஸ் பட்டன் 2 பிரஸ் பட்டன்ஸ் வச்சு எப்படி இங்க கிரிப்பா போடுற மாதிரி இதனோட லுக் இருக்கும். ஓகே. இது வந்து மோஸ்ட்லி ப்ளவுஸ்ன்னு சொல்றத விட ஒரு கிராப் டாப் மாரின்னு சொல்லலாம். ஏன்னா இது போடும்போது அந்த மாரி தான் இருந்துச்சு. ஒரு கிராப் டாப் போடுற ஃபீல் தான் இருந்துச்சு. லுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ப்ளவுஸோட லுக்ல இல்ல. கிளியர்? இதெல்லாம் தான் நம்ம பண்ணியிருந்த ப்ளவுஸஸ். இது இல்லாம வந்து ஹால்டர் நெக் ப்ளவுஸ் மட்டும் நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க. அது நான் வந்து ஒரு ஃபங்ஷனுக்காக இப்ப போட்டேன். அது அப்படியே மறந்து வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். நான் வேணா என்னோட ஃபோட்டோ வேணா ஏதாச்சும் இருந்தா காட்டுறேன். ஃபோன் எடுங்க. நான் ஃபோட்டோ இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்றேன் நான் உங்களுக்கு. அது மட்டும் வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். மத்தபடி இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருந்த ப்ளவுஸ். இது இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த கவுண்ட்ட விட பேட்ச் 2ல டபுள் த டைம் இருக்க போது. ஓகே. இப்ப நீங்க வந்து 10 டூ 15 ப்ளவுஸஸ் பார்த்தீங்க. ஆனா பேட்ச் 2ல 28 டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸஸ் இருக்கு. ஓகே. அதுல கிட்டத்தட்ட 4 டூ 5 ப்ளவுஸஸ் வந்து கம்ப்ளீட்லி நியூ ஸ்டைல். அத வந்து நீங்க சாரிக்கு போடணுன்றது அவசியம் கிடையாது. அத வந்து நீங்க வந்து லெஹெங்காக்கு போட்டுக்கலாம். இல்ல ஒரு கிராப் டாப்பா நீங்க வந்துட்டு ஒரு காட்டன் மெட்டீரியல்ல பண்றீங்கன்னா, அது வந்து ஒரு ஜீனுக்கு கிராப் டாப்பா போட்டுக்கலாம். அந்த மாரி பேர் பண்ற மாதிரியே உங்களுக்கு கிராப் டாப் கேட்டகரியிலேயே எக்ஸ்ட்ராவா ஒரு 4 டூ 5 ப்ளவுஸஸ் இருக்கும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 28 டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸஸ் இருக்கும். புடிச்சிருந்துச்சா எல்லாருக்கும் இந்த ப்ளவுஸ்? எந்த ப்ளவுஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒண்ணு. ஒண்ணு ஒண்ணு தாங்க என் மனச ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்ற மாரி எந்த ப்ளவுஸ்?
ஒயிட், லாஸ்ட் ப்ளவுஸ், இல்யூஷன் நெக், லாஸ்ட் 1 டாட். ஓகே, அந்த நெக்ல வந்துட்டு நெட் வச்சிருந்தத சொல்றீங்க. இன்ஸ்டால இருக்கவங்க சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இல்யூஷன் நெக்ன்றது ஒரு பக்கம். லாஸ்ட் ப்ளவுஸ். ஆக்சுவலி ஃபுல் கோர்ஸ்ல இருந்தா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் ப்ளவுஸ் தைக்கும்போது நான் எந்த அளவுக்கு கதறினேன் அப்படிங்கிறது. ஏன்னா, அது பேட்டர்ன் ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ஓகே. அந்த ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். ஆனா, அந்த ப்ளவுஸ் என் சைஸ்க்கு நான் பண்ணலங்க. அதான் என் வருத்தமே. நான் வந்து ஃபர்ஸ்ட்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி, அந்த டாபிக்ல இப்ப நான் வந்து இப்ப பிடிஎஃப்பே நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, பிடிஎஃப்ல நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ளவுஸஸ் குடுத்திருப்பேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இந்த மாரி நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ளவுஸஸ் வந்துட்டு உங்களுக்கு குடுத்துருவேன். இதெல்லாம் நம்ம படிக்க போறோம் அப்டின்ட்டு. ஆனா, இதுல பார்க்குற இந்த ஸ்டைல்ஸ் மட்டும் தான் இத நீங்க படிக்க போறீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு, அப்போ என்ன நெறைய பேர் விரும்புறாங்க அப்டின்றத பார்த்துட்டு அதுதான் நான் வந்து எப்பவுமே எடுப்பேன். இப்ப இதுல சபியசாச்சி ப்ளவுஸ் நான் வந்து ஒரு மெட்டீரியல் வச்சு எடுத்திருக்கேன்னா, கிளாஸ்லயும் அதே மெட்டீரியல் எடுக்க மாட்டேன். அப்போ என்ன உங்களுக்கு வேணும்னு உங்கள்ட்டயே கேட்டுட்டு அத தான் நான் எடுப்பேன். ஓகே. அந்த மாரி நான் வந்து இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது, டீம்ல இருந்து இந்த ஒரு ஸ்டைல் எடுத்து காமிச்சாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்லாம் பண்ணியாச்சு. கிளாஸ்லயும் கேட்டேன். எல்லாருக்குமே ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு. சரி ஓகே மெட்டீரியல் தானேன்னு போய் மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறமா கிளாஸ்ல தைக்கும்போது தான் சொல்றாங்க, "மேம், அஞ்சு மேம் கேட்டிருக்காங்க இந்த ப்ளவுஸ" அப்படின்ட்டு. எது? அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு இருக்கும்ல, அப்பா இந்த ப்ளவுஸ் செம்மையா இருக்கு. நம்ம வந்து நம்ம சைஸ்க்கு தைக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா இந்த ப்ளவுஸ் நான் வந்து என்னோட சிஸ்டருக்கு பண்ணேன். அதனாலயே எனக்கு ஒரே வருத்தமா இருந்துச்சு. என்னடா இவ்ளோ ஒரு யூனிக்கா ஒண்ணத்த எடுத்துட்டு வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டே புக்கிங்கோட வந்திருக்காங்களே! அப்டின்ட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து செம்மையா இன்ஃபாக்ட் அத நானுமே போட்டேன். பட் எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் வந்து ஷோல்டர் மெஷர்மென்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன விட அவங்க ஷோல்டர் பெருசா இருக்கும். அதனால எனக்கு என்னன்னா ஷோல்டர்ல நிக்கல அந்த ப்ளவுஸ். அந்த ட்ரெஸ்ஸ நான் எப்படி போட்டேன் அப்டின்னா, இங்க வரைக்கும் போட்டுட்டு, இங்க வந்துட்டு இந்த ட்ராப் ஆகும் இல்லையா? இந்த இடத்துல வருங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. அந்த மாரி போட்டிருந்தேன். தெரியுதா? பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஏன்னா எனக்கு என் பாடிக்கு அந்த ஷோல்டர் நிக்காது. கரெக்ட்டா என்ன விட அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 இன்ச் ஷோல்டர் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால என் பாடில அது நிக்காததுனால, இந்த மாரி இந்த ப்ளவுஸ் நான் வந்து போட்டிருந்தேன். இதுக்கு கீழ வந்து ட்ரேப் ஸ்கர்ட் கிளாஸ்லயே வந்துட்டு லெஹங்கா ஸ்கர்ட்ஸ்ல வந்து ட்ரேப் ஸ்கர்ட்ன்னு ஒரு டாபிக் இருந்துச்சு. அந்த ட்ரேப் ஸ்கர்ட்ல பண்ண ட்ரேப் ஸ்கர்ட்டும், இந்த டாப்பும் நான் வந்துட்டு ஒரு ஃபங்ஷன்ல போட்டிருந்தேன். எப்படி இருக்கு இந்த பேரிங் சொல்லுங்க. இதுதான் வந்து பேக் சைட். பேக் சைட் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. இதான் நம்மளோட ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ். அதாவது ஃபுல் கோர்ஸ் பேட்ச் 1ல பண்ண ப்ளவுஸஸ். ஓகே. டன். இப்போ டக்குன்னு நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, பேட்ச் 2ல வந்துட்டு என்னலாம் இருக்குன்ற சிலபஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஏன்னா Instagramல ஃபியூ மெம்பர்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. பேட்ச் 2ல இருக்க சிலபஸ் காட்டுங்க அப்டின்ட்டு. அதனால டக்குன்னு ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துரலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கார்மெண்ட் மேக்கிங். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் இருக்கும். பேசிக்ஸ் வந்துட்டு என்ன அப்டின்னா, உங்ககிட்ட மெஷினே இல்லன்னா கூட நீங்க என்ன மெஷின் வாங்கணும் அப்டிங்கிறதுலருந்து உங்களுக்கு நான் வந்து அதுல கைட் பண்ணிடுவேன். நீங்க டேபிள் டாப் வாங்க போறீங்க, இண்டஸ்ட்ரியல் மெஷின் வாங்க போறீங்க, பெடல் மெஷின் வாங்க போறீங்க, ஓவர்லாக் மெஷின் என்ன வாங்கணும், இந்த மாரி எல்லா மெஷின் பத்தின கைடன்ஸ் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். அந்த மெஷின்ல எப்படி ஸ்டிட்ச் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது உங்ககிட்ட இருக்க மெஷின்ல நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற கைடன்ஸுமே உங்களுக்கு குடுத்துருவேன். அதுதான் இந்த பேசிக்ஸ். இதுல வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஒரு பேப்பர்ல ஸ்டிட்ச் பண்றது ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக்ல நீங்க ஸ்டிட்ச் பண்ண முடியுங்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இதுல கவர் ஆயிடும். அத தாண்டி உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடியே 20 டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ் டிசைன்ஸ், 20 டைப்ஸ் ஆஃப் நெக் டிசைன்ஸ், காலர் டிசைன்ஸ், பாக்கெட் வேரியேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க கத்துக்குவீங்க. இத ஏன் நீங்க முன்னாடியே கத்துக்கிறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு குர்த்திலருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ். இந்த குர்த்தில நான் வந்துட்டு ஒரு ரவுண்ட் நெக் வச்சு ஸ்டிட்ச் பண்றேன். ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் லைன் வச்சு ஸ்டிட்ச் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இல்ல ஒரு காலர் நெக் வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்டின்னா, அந்த டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன் உங்களுக்கு முன்னாடியே இருந்துச்சுனா தான் நீங்க அத வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும். கரெக்ட்? அதனால தான் இத நான் முன்னாடியே சொல்லிக் குடுத்துருவேன். நீங்க எது வேணும்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அத தாண்டி நானும் கிளாஸ்ல ஒரு டிசைன் வேரியேஷன் குடுப்பேன் நெக்ல. இதுல இருக்கிறதே குடுக்க மாட்டேன். கண்டிப்பா வேற குடுப்பேன். டிசைன் வேரியேஷன் வந்து நெக்லயும், ஸ்லீவ்லயும் குடுப்பேன். நீங்க அதையும் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட்
வெறும் கார்மெண்ட் மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டாபிக்ஸ் இருக்கு இதுல. இந்த 14ல 4 டாபிக் கம்ப்ளீட்லி நியூ டாபிக். ஓகே. அண்ட் கோர்ஸோட ஆட் ஆன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அதாவது கார்மெண்ட் மேக்கிங்கை தாண்டி அடிஷ்னலாக கோர்ஸில் நான் கொடுத்துருக்க காம்ப்ளிமெண்ட்ரி டாபிக்ஸ்னு சொல்லலாம். இந்த டாபிக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒன்று ஆரி. பேசிக்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஆரி இருக்கும். அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேப்பிங், ஒரு பாடி ஃபார்முக்கு மேலேயே எப்படி ட்ரேப் பண்ணணும். நீங்கள் ஃபேஷன் ஸ்கூல்ஸில் யூனிவர்சிட்டிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய ஃபேஷன் டிசைனர்ஸோட இன்ஸ்டாகிராம்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. அப்படியே டைரெக்டாக வந்துட்டு பாடி ஃபார்ம் மேலேயே ப்ளீட் வைப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஃபுல் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேப்பிங் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் ட்ரேப்பிங்ல 3 விதமான கார்மெண்ட்டுமே நீங்க பார்ப்பீங்க. அண்ட் ட்ரேப்பிங்கை யூஸ் பண்ணி உங்க பாடி மெஷர்மெண்ட்க்கு எப்படி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுமே கத்துக்குவீங்க. அண்ட் அதை தாண்டி ஸ்டைலிங்ல வந்துட்டு இப்போ இருக்கு இல்லையா இந்த கொரியன் கலர் அனாலிசிஸ், நிறைய ஃபேப்ரிக்கை மேலே போட்டு எடுத்து எடுத்து காட்டுவாங்க எந்த கலர் வந்துட்டு அந்த பாடிக்கு சூட் ஆகுது, ஃபேஸுக்கு சூட் ஆகுதுன்ட்டு. அந்த ஃபுல் அனாலிசிஸ்மே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ தட் நீங்க யாருக்கு வேணாலும் பண்ணலாம் அண்ட் நீங்க உங்களுக்கும் பண்ணி பார்த்துக்கலாம் அது. ஸோ ஃபுல் ஸ்டைலிங் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அண்ட் எந்த பாடி எந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கணும், எந்த மாதிரி மெட்டீரியலில் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற என்டையர் கலர் அனாலிசிஸ், கலர் தியரி, ஸ்டைலிங்கில் வந்துட்டு அண்டர்டோன்ஸ் எப்படி செக் பண்ணணும், எந்த மாதிரி சிலுவேட்ஸ் நல்லா இருக்குன்ற எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டைலிங்கில் வந்துடும். அண்ட் ட்ரேப்பிங் அண்ட் இல்லஸ்ட்ரேஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் கிராக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சிருக்க ஒரு கார்மெண்ட்டை வரைஞ்சி ரெண்டர் பண்ண முடியும், கலர் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா என்டையர் இல்லஸ்ட்ரேஷனுமே உங்களுக்கு இதில் வந்துடும். அண்ட் இதை தாண்டி மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சும்மா நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராமில் எப்படி வீடியோ போடணுன்றதோட நிறுத்தாமல் நீங்கள் எப்படி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற வரைக்கும் உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே எப்படி உங்களோட பிஸ்னஸை பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒர்க் போறீங்கனாலும் எப்படி உங்களோட பிஸ்னஸை பண்ணலாம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ வேலு டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 lakh + 1,20,000 + மெம்பர்ஸ் வந்துட்டு வேர்ல்டு வைட் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் இருந்துச்சு, இந்த அளவுக்கு எப்படி நாங்கள் வந்து பிஸ்னஸை க்ரோ பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஓகே. ஸோ மார்க்கெட்டிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு வீடியோ எடுக்கணும், ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி கிளைண்ட்டை வந்துட்டு நீங்கள் பிடிக்கணும், உங்களோட கிளைண்ட் எங்கே இருக்காங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற என்டையர் மார்க்கெட்டிங் உங்களுக்கு இதில் வந்துடும். ஓகே. அண்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த இது காட்டுறேன், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ்க்காக தான் நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ் இந்த சிலபஸில் போடுறதுக்கு ஒரே ஒருத்தவங்க தான் ஒரு மெயினான ரீசன். என்ன அப்படின்னா, வேலு டிசைன்ஸோட ஒரு லேர்னர், ஒரு சூப்பரான ஒரு லேர்னர். அவங்க வந்து இந்தியாவில் இல்லை. ஓகே. அவங்க வந்து என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, மேம் நான் குர்த்தி தைக்கிறேன், ப்ளவுஸ் தைக்கிறேன், பேண்ட் தைக்கிறேன், எல்லாமே தைக்கிறேன் மேம். ஆனால் எங்கள் வீட்டில் உனக்கு ஒரு பில்லோ கவர் தைக்க தெரியுமான்னு கேட்டாங்க அப்படின்னு வந்து என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க. ஸோ அதனால இந்த ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு, ஒரு இவ்வளோ தைக்கிறவங்களால ஒரு பில்லோ கவர் தைக்க முடியலையோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் பேட்ச் 1லயும் சரி பேட்ச் 2லயும் சரி இந்த ஹவுஸ் ஹோல்டு வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம். ஓகே. பாட்டம்ல நீங்க 7 டைப்ஸ் ஆஃப் பாட்டம் பார்ப்பீங்க. இது வந்துட்டு கம்ப்ளீட்லி எதெல்லாம் ரிக்வயர்ட், எதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக வந்து பீப்புள் கேட்குறாங்க அப்படிங்கிற ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். இது நீங்கள் குர்த்திக்கோ இல்லைனா வந்து சுடிதாருக்கோ பேர் பண்ணிக்கலாம். அண்ட் வெஸ்டர்னுக்கு பண்ணணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குர்த்தி. குர்த்திலையும் உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் கார்மெண்ட்டுங்கிறதுனால ரொம்ப டிசைன் வேரியேஷன்ஸ் இதில் இருக்காது. பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்பவுமே குர்த்தியில நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியான கார்மெண்ட் இதுதான். இதில் அவங்க வந்துட்டு ஒரு வேளை இதில் அவங்களால வந்து ஒரு ப்ராப்பரான ஃபிட்டோ ஃபினிஷிங்கோ அச்சீவ் பண்ண முடியாமல் போயிருச்சு அப்படின்னா உடனே எல்லாருமே வந்து ஃபெட்டப் ஆயிடுவாங்க. என்னடா நம்மளால தைக்கவே முடியலையோ அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால இது எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக ஃபர்ஸ்ட் கோலியே வருமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக தான் நான் டிசைன் பண்ணுவேன். ஓகே. அண்ட் இதில் ஹெவி சைஸ் குர்த்தியுமே இன்க்ளூடட். அண்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கார்செட் பேக் குர்த்தி அண்ட் வந்துட்டு ஃபெஸ்டிவ் அனார்கலி. ஸோ ஃபுல் பேனல் அனார்கலி, ஆலியா கட் அனார்கலி. இதில் ஃபுல்லாக குட்டி 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 ப்ளீட்ஸ் வரும். மதுபாலா இதில் வந்து ஃபுல்லாக கேதர்ஸ் இருக்கும். மேபி உங்களுக்கு கேமராவில் தெரியாமல் இருக்கலாம். இது ஃபுல் கேதர்ஸ் வரும். அண்ட் சாரி டு ட்ரெடிஷ்னல் கவுன். இதில் வந்து ப்ளீட் கால்குலேஷன் பண்ணி ப்ளீட்ஸ் வைப்போம். அண்ட் டியர்ட் லாங் மேக்ஸி. இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு கேதர்ஸ் ஆர் ப்ளீட்ஸ் நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். இந்த டியர்ட் வந்துட்டு எந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் கவுனுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். அண்ட் ஃபுல் சர்க்குலர் அனார்கலி. இந்த மாதிரி பேக்கில் பெரிய ஓப்பன், ஆல்மோஸ்ட் பேக்லெஸ் மாதிரி
ஓகே, இது வந்து ஃபுல் சர்க்குலர் அண்ட் இது டபுள் சர்க்குலர். இது பண்ணும்போதே உங்களுக்கு ஹாஃப் சர்க்குலர்துமே நாலேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவ் அனார்கலியில் வரப்போகுது. கிளியர்? ஸோ இதுலேயே உங்களுக்கு ப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும், கேதர்ஸ் எப்படி வைக்கணும், இந்த சர்க்குலர் எப்படி கட் பண்ணணும், இப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இந்த மேக்ஸிலேயே கவர் ஆகிடும். இப்போ இந்த மேக்ஸியை நீங்கள் தனித்தனியாக பண்ணீங்கன்னா டாப் அண்ட் ஸ்கர்ட் அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேசிக் பிளவுசஸ். பேசிக் பிளவுசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் பிளவுசஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதில் ஃபஸ்ட்டு பேசிக் பிளாக். ஒரு பேசிக் பிளவுஸுக்கான பிளாக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் இருக்கும். அண்ட் 1 டாட், பிரின்சஸ் கட், ஸ்லீவ்லெஸ், ஜுவல் நெக் பிளவுஸ், அண்ட் வந்துட்டு போட் நெக் பிளவுஸ், 3 டாட் பிளவுஸ், 4 டாட் பிளவுஸ், அண்ட் வேஸ்ட் பேண்ட். இது வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் வித் வேஸ்ட் பேண்ட் அண்ட் இந்த நாட். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா இந்த நாட் பிளவுஸ். ஓகே, இதெல்லாமே நீங்கள் வந்து பேசிக் பிளவுசஸில் பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைனர் பிளவுஸ். ஓகே, டிசைனர் பிளவுஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் டபுள் கட் வரும். இதை நான் ஏன் டிசைனர் பிளவுஸில் போட்டிருக்கேன்னா பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது நான் டிசைனரில் போட்டிருக்கேன். அண்ட் ஹால்டர் நெக் இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் வீட்டில் வச்சு மறந்துட்டு வந்துட்டேன்னு, அதான் இந்த ஹால்டர் நெக். ஸோ ஹால்டர் நெக் பிளவுஸ், டியூப் பிளவுஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபியசாச்சி பிளவுஸ் அண்ட் ஒண்டர் இல்யூஷன் பிளவுஸ் பார்த்தீங்க இல்லையா. ஸோ இல்யூஷன் நெக் பிளவுஸ், மதுபாலா பிளவுஸ், லாங் பிளவுஸ். நிறைய பேர் ஸ்கர்ட்ஸ்க்கு பேர் பண்ணுறதுக்காக கேட்டிங்க. ஸோ லாங் பிளவுஸ், ஓவர்லேப் பிளவுஸ், எலாஸ்டிக் பிளவுஸ், மிட் ஷோல்டர் டாட், அதான் நான் இப்போ காமிச்சாலே போட் நெக் பிளவுஸ் அது. அண்ட் ஆங்கி பிளவுஸ் இதுவுமே இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, பட் நிறைய பேருக்கு இன்னும் இது தெரியல. ஸோ இந்த ஆங்கி பிளவுஸ் இதில் இன்க்ளூடட். அண்ட் ஷோல்டர், மிட் ஷோல்டர் டாட் வித் வேஸ்ட் பேண்ட். ஷோல்டர்லேருந்து வர டாட்டுக்கு வேஸ்ட் பேண்ட் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்ச் வச்சு சொல்லி தருவேன். அண்ட் பிரின்சஸ் கட் பிளவுஸ் வித் வேஸ்ட் பேண்ட். இதுலேயும் வந்து செகண்ட் வேரியேஷன், யூஸ்வலாக இல்லாமல் இந்த வேரியேஷனில் இங்கே போகும், சபியசாச்சி மாதிரி இருக்கும் வேஸ்ட் பேண்ட் பார்க்கறதுக்கு. அண்ட் டீப் ஸ்கொயர் நெக் அண்ட் டீப் வி நெக். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முடியும், வேஸ்ட் பேண்ட்லாம் இருக்காது, பிளவுஸு இங்கே வந்து முடியும் இந்த மாதிரி. இந்த ஹிந்தி ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி போடுவாங்க. அண்ட் பான்ச்சோ ஸ்டைல் பிளவுஸ், இதெல்லாம் நீங்கள் ஸ்கர்ட்டுக்கு பேர் பண்ணிக்கலாம், கிட்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஸ்டைல். ஸோ பான்ச்சோ ஸ்டைல் பிளவுஸ் அண்ட் கேப் பிளவுஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிசைனர் பிளவுசஸில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் பேட்டர்ன்ஸ். இது கம்ப்ளீட்லி நியூ டாபிக் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் பேட்டர்ன் மேக்கிங் படிக்கணும் அப்படின்னு கேட்டதுனால இதுல இருந்து கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் பேட்டர்ன் மேக்கிங். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுனால இந்தியன் பேட்டர்ன் மேக்கிங் கற்றுக்குவீங்க, இன்டர்நேஷ்னல் பேட்டர்ன் மேக்கிங் கற்றுக்குவீங்க அண்ட் ட்ரேப்பிங்குமே கற்றுக்குவீங்க. ஸோ பேட்டர்ன் மேக்கிங்னு வரும்போது இருக்க 3 பெரிய கேட்டகரிஸ்மே உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனருன்றதை தாராளமாக சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஒரு காலேஜ் போய் படிக்கலனாலும் அதே சேம் அந்த வெயிட்டேஜ் உள்ள சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இதில் வந்துடும். நீங்கள் அங்கே போய் படிக்கிற 4 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 4 வருஷத்தில் நீங்கள் என்ன படிப்பீங்களோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் குளோபல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்லெஸ் பிளவுஸ் அண்ட் பஸ்டியர் கார்செட் பிளவுஸ் அண்ட் கார்செட் டாப் அண்ட் 1 ஷோல்டர் டாப். இதெல்லாமே வந்துட்டு இந்தியன் பேட்டர்ன்லையும் பண்ணலாம், பட் நான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பேட்டர்ன்லேருந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கும் போது மற்ற பிளவுசஸ் கூட இன்டர்நேஷ்னல் பேட்டர்னில் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் பாடிகான். ஓகே, இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் பாடிகான், இதில் ஸ்லீவ் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறதுமே உங்களுக்கு வந்துடும் அதில். ஓகே, ஸ்லீவ்லெஸ் பாடிகான் ட்ரெஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன். வெஸ்டர்னில் உங்களுக்கு டாப்ஸ், ஸ்கர்ட் எல்லாமே கவர்ட். ஸோ ஃபார்மல் அண்ட் ஓவர் சைஸ் ஷர்ட் இருக்கும், ஷர்ட் டாப் இருக்கும் அண்ட் இது மாதிரி லேயர்ட் ஷ்ரக் இருக்கும். இப்போ ட்ரெண்டிங் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இப்படி பறக்க விட்டு காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷ்ரக் உங்களுக்கு இதில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜம்ப் சூட், கஃப்தான் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேசர், விமென்ஸ் பிளேசர் எப்படி பண்ணணும் அண்ட் இதை வச்சு நீங்கள் மென்ஸ் பிளேசர் எப்படி பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு இதிலேயே கவர் பண்ணிடுவேன். அண்ட் கிராப் டாப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப் டாப், நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போடுறதுக்கு இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்லிப் டாப் அண்ட் ரேப் அரவுண்ட் ஸ்கர்ட், பென்சில் ஃபிட் ஸ்கர்ட் அண்ட் ஸ்காட். ஸ்காட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட்ஸும் ஸ்கர்ட்டும் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கிறது தான் ஸ்காட். அந்த ஸ்காட்டும் உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கிளாசிக் மென்ஸ் வேர். ஸோ மென்ஸ் வேரில் பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே இதில் இருக்கும். ஃபார்மல் ஷர்ட், சைனீஸ் காலர் ஷர்ட், ட்ரவுசர்ஸ் ஆர் பேண்ட்ஸ் அண்ட் குர்தா. குர்தா ஷார்ட் குர்தா, லாங் குர்தா எதுவாக இருந்தாலும் ஓகே. இந்த டிராஃப்டிங் உங்களுக்கு எப்படி வருங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து மென்ஸ் வேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ஜப்லா இருக்கும்,
இது வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக பண்ணியிருந்த பால் கவுன். ஓகே. அண்ட் பாவாடை சட்டையில் 2 வேரியேஷன் வரும். அதுவுமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக இல்லாமல் அட்வான்ஸ்டாக இருக்கும். அண்ட் யூனிஃபார்ம் இதுதாங்க நிறைய பேர் கேட்டீங்க, யூனிஃபார்ம் வேணும் யூனிஃபார்ம் வேணும்ன்ட்டு. ஸோ யூனிஃபார்ம் அண்ட் புதுசாக இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 3 செட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. கிட்ஸ்க்கு வந்துட்டு வெறும் தனித்தனியாக இல்லாமல் செட்டாக நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஒரு எத்தனிக் செட் இருக்கும், ஒரு கேஷுவல், ஒரு கிராப் டாப் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்கும், ஒரு பார்ட்டி வேர் மாதிரி ஒரு டாப் அண்ட் 2 ஸ்கர்ட் உங்களுக்கு இதில் இருக்கும். நெக்ஸ்ட் பாய்ஸ். ஸோ பாய்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கேஷுவல் ஷர்ட், திடீர்னு நீங்கள் வந்து பாய்ஸ்க்கு ஃபார்மல் ஷர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் மென்ஸில் நம்ம படிப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் குட்டி பசங்களுக்கு ஃபார்மல் ஷர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மல் ஷர்ட், இந்த மாதிரி டங்கிரி ஷார்ட்ஸு அண்ட் பார்ட்டி வேர் வெஸ்ட், இங்கே மேலே வருது இல்லையா இந்த வெஸ்ட்டு, இது லேர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா உள்ள இருக்க ஷர்ட்டும் பேண்ட்டும் நம்ம ஆல்ரெடி படிக்கிறோம். ஸோ அதனால் வெஸ்ட் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மாதிரி பேண்ட் வித் சஸ்பெண்டர்ஸ் இல்லாமையும் நீங்கள் பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் பாய்ஸ்க்கு யூனிஃபார்ம் இருக்கா மேம்னு கேட்டிருக்கீங்க. ஷர்ட்டு பேண்ட்டு அது நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணுறீங்க. கேஷுவல் ஷர்ட்டும் லேர்ன் பண்ணுறீங்க, ஃபார்மல் ஷர்ட்டும் லேர்ன் பண்ணுறீங்க, பேண்ட் வித் சஸ்பெண்டர்ஸும் லேர்ன் பண்ணுறீங்க, அண்ட் மென்ஸில் வந்துட்டு ஃபார்மல் ட்ரௌசர்ஸும் லேர்ன் பண்ணுறீங்க. அதுலேருந்து அண்ட் அது இல்லாமல் வந்து டங்கிரி ஷார்ட்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. இவ்வளோ விஷயத்த வச்சே நீங்கள் தாராளமாக பாய்ஸ்க்கு யூனிஃபார்ம் பண்ண முடியும். நான் வந்து இங்கே இதுக்கு அடுத்த பேஜில் இங்கே பாய்ஸ் யூனிஃபார்ம் செட்டுன்னு போடலாம். ஆனால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கவுண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு அந்த மாதிரி கவுண்ட் காட்ட விருப்பம் இல்லை. அதனால தான் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். இந்த நாலேஜ் வச்சு உங்களால் தாராளமாக அதை பண்ண முடியும். ஓகே. அண்ட் லவுஞ்ச் வேர், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் நைட்டி, ஜிப்பர் நைட்டி, ஒரு ஷார்ட் நைட்டி, ஒரு நைட் சூட் அண்ட் காட்டன் பிரேசியர்ஸ்மே இதில் இருக்குது. ஓகே. ஏன்னா ஹெவி சைஸில் இருக்கவங்களுக்கு இல்லை ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால காட்டன் பிரேசியர்ஸ் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். நெக்ஸ்ட் இண்டோ வெஸ்டர்ன். ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் கடையில் நிற்கிறோம் இந்த இண்டோ வெஸ்டர்னை வாங்குறதுக்கு. அதை நீங்களே ஸ்டிச் பண்ணணுங்கிறதுனால இதில் இண்டோ வெஸ்டர்ன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொக்கேட் சூட். இந்த இண்டோ வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் இண்டோ வெஸ்டர்ன் தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அவங்கள பார்த்து தானே ஓகே இது நல்லா போட்டிருக்காங்கன்னு நம்ம அதே இன்ஸ்பிரேஷன் எடுத்து போய் டெய்லர்கிட்டயோ கடையிலையோ காட்டுறோம். அதனால இதில் ஃபுல்லாக செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொக்கேட் சூட் அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரொக்கேட்ல ரேப் அரவுண்ட் பேண்ட் இருக்கும் அண்ட் சாட்டன் ஷர்ட் இருக்கும். இது எல்லாமே யார் வேணா போடலாம். குட்டி பசங்க போடணும், டீனேஜர்ஸ் போடணும்னு கிடையாது. எல்லாருமே போடுற மாதிரியான கார்மெண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரஃபிள் சாரி. ஓகே. அண்ட் ட்ரேப் ஸ்கர்ட் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா ஃபோட்டோல, அதில் நான் வந்து இது மாதிரி தான் ட்ரேப் ஸ்கர்ட் போட்டுருவேன். ஸோ ட்ரேப் ஸ்கர்ட், அதுக்கு ப்ளவுஸ், அதுக்கு ஸ்ட்ரக் எப்படி பண்ணணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ப்ளவுஸ் வித் வேவ் லேயர் ஸ்கர்ட், மல்டிபிள் லேயர்ஸ் வச்சு ஸ்கர்ட் எப்படி பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் ஸ்லிட் அனார்கலி. இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு அனார்கலி டைப்பில் ஒன்று வரும். அது வந்துட்டு ஸ்லிட்டில் வரும். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா அதை விட்டுறலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் டீனேஜர்ஸ் இருக்கீங்கன்னா வெறும் ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரியவங்க போட போறீங்கன்னா இந்த மேலே வர இந்த பீஸோட சேர்த்து போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன். வெட்டிங் கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கர்ட் இது பார்த்துருப்பீங்க நிறைய பேர், நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ இது ஃபுல் சீக்வன்ஸில் பண்ண ஸ்கர்ட். ஆனால் 3000 ருபீஸ் தான் ஆச்சு உண்மையாகவே இதுக்கு மெட்டீரியல். ஆனால் இது முடிக்கிறதுக்கு டைம் நிறைய எடுத்துச்சு. அண்ட் இதனோட லுக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹெவி பேனல் பிரைடல் அனார்கலி, சாரி பிரைடல் லெஹங்கா. ஒரு பிரைடு போடக்கூடிய அளவுக்கு ஹெவியில் எப்படி ஒரு லெஹங்கா ஸ்கர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுவுமே பேட்ச் 1 நம்ம பண்ணியிருக்கோம் இதே சேம் கலரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனல் லெஹங்கா வித் பேட்ச் ஒர்க். கீழே மட்டும் இந்த மாதிரி பேட்சஸ் எப்படி அட்டாச் பண்ணணும், ஒரே மாதிரியில் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ராயல் பனாரசி ப்ளீட்டட் லெஹங்கா. ஓகே. இதுவும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட். ஓகே. ஃபிஷ் கட் ஸ்கர்ட் அண்ட் அதுக்கு வந்து ப்ளவுஸ் வரும். நெக்ஸ்ட் கிறிஸ்டியன் பிரைடல் கவுன். ஸோ இது மாதிரி நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் பிரைடல் கவுன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரி. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு மென்ஸில் ஷெர்வானியும் வருது. நான் இதில் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் மென்ஸ்க்கு பார்க்கும்போது வெட்டிங் அவுட்ஃபிட், அதாவது ஒரு க்ரூம் போடுற ஷெர்வானி இருக்கு இல்லையா, அதுவுமே உங்களுக்கு இதில் வந்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட் ஆரியில் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும்.
திங்ஸ் மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கவர் ஆயிடும். அண்ட் இதுல ப்ரூச்சஸ் எப்படி பண்ணணும் அண்ட் ஆப்ளிக் ஒர்க்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நல்லா கிராண்டான ப்ரூச் எப்படி பண்றதுன்றது பார்ப்பீங்க. ஆப்ளிக் ஒர்க் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு என்டையர் பிரைடல் ப்ளவுஸ் ஒரு 15,000 20,000 குடுத்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் நம்ம பண்றோம் இல்லையா? அந்த மாரி பிரைடல் ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஃபுல்லா என்டையரா எப்படி பண்ணணும்? அத நீங்க பார்ப்பீங்க. இதுல வந்து அலாங் வித் ஸ்டிச்சிங்கோட வரும். இந்த ப்ளவுஸ நீங்க இதே மாரி நீங்க பண்ணி குடுக்குறீங்க அப்டின்னாலும் கூட, நீங்க தாராளமா ஒரு 15,000 to 20,000 சார்ஜ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு அது கிராண்டா இருக்கும். ஸோ, இதெல்லாம் தான் வந்துட்டு பேட்ச் 2ல இருக்கக்கூடிய சிலபஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அண்ட் பிரைஸுமே கேட்டிருக்கீங்க. அ இதுல. ஸோ, பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் பிரைஸ் 70,000. ஓகே. 6 மந்த்ஸ் கோர்ஸ். உங்களுக்கு 3 கவர்ன்மென்ட் சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட்ல என்ன சொல்லும் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்டின்றத ப்ரூவ் பண்றதுக்கான 3 கவர்ன்மென்ட் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு இதுல வந்துரும். அண்ட் இந்த சர்டிஃபிகேட்ட வச்சு நீங்க தாராளமா பேங்க்ல போய் லோன் எடுத்து ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்ப கூட லாஸ்ட் மந்த் வந்து ரீசென்ட்டா லல்லு டிசைன்ஸ் பேட்ச் 1ல இருக்கிற ஒரு லேர்னர் வந்துட்டு பொட்டிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ, அதனால லோன் எடுத்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல லோன் பேங்க்ல லோன் எடுத்து எப்படி ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்கு உரிய வெயிட்டேஜ் உள்ள சர்டிஃபிகேட் உங்களுக்கு இதுல வந்துரும். ஸோ, ஃபீஸ் வந்து 70,000 நீங்க வந்து மார்ச் 15க்குள்ள என்ரோல் பண்றீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் பே பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ₹10,000 இதுல டிஸ்கவுண்ட். ஸோ, 70,000 இருக்காது. 60,000 தான் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. மார்ச் 15க்கு அப்புறம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட்டே பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து 70,000 பே பண்ணுவீங்க. ஓகே. ஸோ, மார்ச் 15ஓட உங்களுக்கு அந்த ஏர்லி பர்ட் ஆஃபர் வந்துட்டு முடிஞ்சிரும். இதுல நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சுட்டேனா, பேட்ச் 1ஆ இருக்கட்டும், 2ஆ இருக்கட்டும், உங்களுக்கு இந்த பேட்ச் 2வ பத்தின ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு. இல்லன்னா இன்னும் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா, அந்த டவுட்ஸ் இப்ப நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். சரி. இப்போ நான் வந்து 30 மினிட்ஸ் டைமர் வந்துட்டு ஆன் பண்ண போறேன். ஓகே. இதுல உங்களுக்கு என்னலாம் டவுட்ஸ் இருக்கோ, நீங்க எனக்கு சாட்ல கேட்கலாம். அண்ட் இந்த 30 மினிட்ஸ்ல நீங்க லைவ்ல பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு ஆஃபர். என்ன ஆஃபர் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் வந்து ₹10,000. பட் லைவ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் ₹5,000. ஓகே. ஸோ இந்த 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் அந்த ₹5,000 ஆஃபர் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு கோர்ஸோட லிங்க் நான் சாட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இத கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு ₹5,000 குடுத்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் குடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ₹5,000 இருக்காது. ₹10,000 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஓகே. டன். ஸோ இப்ப ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சு? விமென் ஷர்ட்ன்னு கேட்டிருக்கீங்க. இப்ப நான் போட்டிருக்கேன் இல்லையா ஷர்ட். இந்த ஷர்ட்டே வந்துட்டு பேட்ச் 1ல ஸ்டிட்ச் பண்ண ஷர்ட் தான். கிளாஸ்க்கு ஸ்டிட்ச் பண்ண ஷர்ட் தான் இதுவே. ஓகே. கிட்ஸ்க்கு தோத்தி பேண்ட் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. எஸ். ஆக்சுவலி பண்ணலாம். நீங்க எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்துட்டு பேட்ச் 1ல இருந்து நெறைய பேரு ஒரு 2, 3 கார்மெண்ட் ஆட் பண்ணணும்னு கேட்டதுனால, அதையே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சிலபஸ்ல. பட் ஆனா நான் அதுக்காக ஃபீஸ்லாம் எதுவுமே இன்கிரீஸ் பண்ணல. ஜஸ்ட் அந்த கார்மெண்ட் மட்டும் லிட்டரலா 2 to 3 கார்மெண்ட்ஸ் கிட்ஸுக்குன்னே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. டிஜிட்டல் இல்லஸ்ட்ரேஷன் ஆட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. டிஜிட்டல் இல்லஸ்ட்ரேஷன் ஆட் பண்றது எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா, டிஜிட்டல் இல்லஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு சிஸ்டமோ, இல்லன்னா வந்துட்டு ஒரு ஐபேடோ, ப்ரோக்ரியேட் கூட நெறைய பேர் கேட்குறீங்க. ப்ரோக்ரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பா ஐபேட் இருக்கணும். ஒரு ₹60,000 ₹80,000 குடுத்து நீங்க ஐபேட வாங்கி, அதுக்கு மேல ஒரு ₹1000 குடுத்து நீங்க ப்ரோக்ரியேட்ங்கிற சாஃப்ட்வேர வாங்குனா மட்டும் தான் அத பண்ண முடியும். எல்லாராலயும் அத அஃபோர்ட் பண்ண முடியாது. நான் வந்து இங்க டீச் பண்ணிடுவேன். ஆனா, நாளைக்கு அத நீங்க அத வச்சு சம்பாரிக்க முடியணும். ஸோ, அதனால தான் நான் டிஜிட்டல் இல்லஸ்ட்ரேஷன் இதுல ஆட் பண்ணாம, ஹேண்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் இல்லஸ்ட்ரேஷன் யார் வேணாலும் பண்ணலாம். எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். அது ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியும். ஜென்ஸ் பிளேசர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் பிளேசர் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? விமென்ஸ்து பார்க்கும்போதே, அதிலயே உங்களுக்கு மென்ஸ்தும் இன்க்ளூட் ஆயிரும். நான் அதாவது ஒரு தனி கவுண்டா போடல. உங்களுக்கு இதுலயே அது வந்துரும். ஓகே. அண்ட் மேம் வில் யூ டீச் ப்ளவுஸ் வில் யூ டீச் அஸ் ப்ளவுஸ் டு ப்ளவுஸ்? ஐ திங்க் நீங்க மெஷர்மென்ட்ஸ் கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. எஸ் எல்லா கார்மெண்ட்டுக்குமே கார்மெண்ட் மேல எப்படி மெஷர்மென்ட் எடுக்கணுங்கிறது உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் குடுத்துருவேன். மெட்டீரியல் வாங்குறத பத்தியுமே நான் சொல்லிடுவேன். ஆனா வந்து கம்ப்ளீட்லி உங்க சாய்ஸ். நீங்க என்ன மெட்டீரியல் வாங்குறீங்களோ நீங்க வாங்கலாம். நான் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் என்ன யூஸ் பண்றேன், அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிற நாலேட்ஜ் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். அண்ட் கிட்ல பார்த்தீங்கன்னா 30 to 35 பிளஸ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வரும். விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் பாடி ஃபார்ம். பாடி ஃபார்ம் இருக்கும். தேவையான செட் ஸ்கொயர் இந்த செட் ஸ்கொயர் தாங்க. இவ்ளோ பெரிய செட் ஸ்கொயர் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது தான் நெறைய பேருக்கு பிரச்சனையே. இது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பெரிய செட் ஸ்கொயர். இது ஒண்ணு இருந்தாலே போதும். ஸ்கேல் கூட தேவை இருக்காது. ஓகே. ஸோ இந்த செட் ஸ்கொயர் எல்லாமே உங்களுக்கு கிட்ல ஃப்ரீயாவே வந்துரும். இது வந்து கம்ப்ளீட்லி காம்ப்ளிமெண்டரி ஒரு பொட்டிக் ஸ்டார்ட்டர் கிட்.
ஓகே. இதுல இருக்க எந்த விஷயமும் நீங்க வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி இருக்காது. இப்ப இந்த செட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இது கடந்த 8 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்த மாரி நீங்க வந்துட்டு ரொம்ப ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு யூஸ் பண்ற மாரி திங்ஸ் உங்களுக்கு அதுல வந்துரும். ஓகே. பேட்ச் 1ல ஸ்டிச் பண்ண மாரி பிக் கார்மெண்ட்டையும் காமிங்க. ப்ளவுஸ் காமிச்ச மாதிரி. ஷூர். கண்டிப்பா காட்டுறேன். லெஹெங்கா காட்டுறேன் உங்களுக்கு. எஸ். ஸ்பேஸ் சில்க்ல ஆரி ஒர்க் பண்ண முடியுமா? காஸ்ட்லாம் பண்ண முடியுமா? கிளாஸ்ல ஆட் பண்றீங்களா? ஓகே. நான் கண்டிப்பா வந்து ஸ்பேஸ் சில்க்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குட்டி இதுவா நான் உங்களுக்கு கிளாஸ்ல ஆட் பண்ணிடுறேன். நான் இங்க நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க சொல்றீங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே நான் இங்க வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஓகே. எஸ். புக் ப்ரொவைட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. பேட்ச் 1க்கு குடுத்த மாரி. ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா பேட்ச் 2க்கும் புக் இருக்கு. எவ்ளோ நெட் வேணும் மேம் 1 டே கிளாஸ்க்குன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நெட் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 1 டூ 1.5 ஜிபி தேவையா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இன்கேஸ் உங்களால லைவ் அட்டெண்ட் பண்ண முடியல அப்டின்னாலும் கூட, நீங்க வந்து ரெக்கார்டிங்க பார்க்கும்போது, ரெக்கார்டிங்ல உங்களுக்கு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பேன் நானு. அந்த டவுன்லோட் ஆப்ஷன கிளிக் பண்ணி, நீங்க வித்தின் ஒரு ஒரு 500 எம்பிலயே நீங்க ஃபுல் கிளாஸ பார்க்கவும் முடியும். ஓகே. அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ நெட் ரொம்ப தேவை இருக்கும் அப்டின்னு நீங்க பயப்பட வேணாம். நீங்க டவுன்லோட் பண்ணி ஆப்புக்குள்ளேயே நீங்க வந்துட்டு 1 ஜிபிக்குள்ளேயே அந்த வீடியோவ பார்க்க முடியும். ஓகே. கிட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி கிட் வந்துட்டு நெறைய சேஞ்சஸ் போய்க்கிட்டே இருக்கு. அதனால தான் இன்னும் அத வந்து ரிவீல் பண்ணாம நான் வச்சிருக்கேன். கிட்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்வாட்ச் புக் இருக்கும். கண்டிப்பா புக் இருக்கும். இதோ இந்த மாதிரி ஒரு புக் இருக்கும். ஆனா, இது வந்து பிளெயினா இருந்துச்சு. இதுல நெறைய விஷயங்கள் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இந்த புக்கே வந்துட்டு ஒரு பயங்கர நாலெட்ஜபிளான ஒரு புக்கா நான் வந்துட்டு இந்த வாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த புக் இருக்கும். டான்ஸ் காஸ்டியூம் கேட்டிருக்கீங்க. நோ மேம். டான்ஸ் காஸ்டியூம் இதுல இருக்காது. பட் ஆனா, நீங்க ஏதாச்சும் சஜஷன் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க தாராளமா குடுங்க. என்னால ஆட் பண்ண முடிஞ்சா நான் கண்டிப்பா அத ஆட் பண்ணிடுவேன். ஷராரா பேண்ட்ஸ் இன்க்ளூடடான்னு கேட்டிருக்கீங்க. மேபி நான் இண்டோ வெஸ்டர்ன் அத ஆட் பண்ணிடுறேன் மேம். ஆக்சுவலி நான் மறந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ஷராரா வந்துட்டு இண்டோ வெஸ்டர்ன்ல நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வாட்டி மேம் இந்த லாஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ண ஷராரா லாஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ண ஷராரா நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ். ஹை நெக் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துரும் மேம். ஹை நெக் வந்துரும். ஓகே. இந்த புக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கும் குடுப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க. எஸ். நேத்து வந்துட்டு 2, 3 பேர் ரொம்ப பாசமா எனக்கு புக் வேணும் அப்படின்னு கேட்டதுனால, பேட்ச் 1க்கும் அந்த புக் நான் தரேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ம். பேட்ச் 1 அண்ட் பேட்ச் 2 ஓட சர்டிபிகேட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. இதோ பாருங்க. இதுதான் வந்துட்டு பேட்ச் 1ல ஸ்டிச் பண்ண ஷராரா. இத நானே ஒரு 5, 6 வாட்டி போட்டுட்டேங்க. கிளாஸ்க்கு ஸ்டிச் பண்ணிட்டு. ஸோ இது வந்து டாப்பு. தெரியுதா இங்க எவ்ளோ மைன்யூட் ப்ளீட்ஸ் வச்சிருக்கேன்றது. ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் பேக். இன்ஃபாக்ட் இது இருக்கு இல்லையா? இந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு நான் 4, 5 வாட்டி மெஷின்ல போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஆனாலும் இந்த ப்ளீட் அப்படியே தான் இருக்கு. நீங்க இந்த லேஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த லேஸே பிஞ்சு பிஞ்சு வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த அளவுக்கு இத நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். தெரியுதா? ஆனாலும் இந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு அப்படியே இருக்கு. ஸோ இந்த மாரி ஸ்ட்ராங்கா எப்படி ப்ளீட்ஸ பிரஸ் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பேன் கிளாஸ்ல. அண்ட் இது வந்து பேண்ட். தெரியுதா? இங்க கீழ ஃபுல்லா லேஸ் இருக்கும். ஒரு 3 லேயர்ஸ்க்கு லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த அளவுக்கு ஃப்ளேரோட. இதுதான் மேம் கத்துக்கணும்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ். இது எல்லாமே வந்து நீங்க கத்துக்கலாம். இன்ஸ்டால்மென்ட் அமவுண்ட் டீட்டெயில்ஸ் எனி லாஸ் ஆஃப் பே இருக்குமா? நோ. அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. ₹60,000 நீங்க ₹60,000 மட்டும் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. அதுல எந்த சார்ஜஸ்மே உங்களுக்கு இருக்காது. இன்ஸ்டால்மென்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் 5,000 நீங்க இந்த 22 மினிட்ஸ்க்குள்ள என்ரோல் பண்றீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் 5,000 அண்ட் நெக்ஸ்ட் வெறும் 18,300 அதுக்கப்புறமா இருக்க 3 மொத்தம் 4 இன்ஸ்டால்மென்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் 5,000 மத்த 3மே ₹18,300 அவ்வளவுதான். ஆனா, ஒரு வேள நீங்க இந்த 20 மினிட்ஸ்ல ஜாயின் பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் 10
செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 20, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 20 அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் அகைன் 10,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இப்ப ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கம்மி கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஹேண்ட் இல்லஸ்ட்ரேஷன் ப்ரோ கத்துக்கலாமா மேம்? இல்ல இன்டர்மீடியேட்டா? ஹேண்ட் இல்லஸ்ட்ரேஷன் நீங்க கம்ப்ளீட் ரெண்டரிங் அளவுக்கு இதுல கத்துக்குவீங்க. ஸோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல் ரெண்டரிங் உங்களுக்கு இதுல வந்துரும். மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆஃப்லைன் மீட் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ஆஃப்லைன்ல நெறைய பேர்னால வர முடியாத காரணத்தினால தான் ஆன்லைன் கிளாஸஸா நான் எடுக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் கிளாஸ். ஆனா இந்த கோர்ஸ்ல நம்ம 2 டைம்ஸ் வந்துட்டு நேர்ல மீட் பண்ணுவோம். எஸ். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்டுக்குமே இன்ஸ்டால்மென்ட் கேட்டிருக்கீங்க. எஸ், உங்களுக்குமே அதே மாரி தான். ஸோ ஸ்டார்ட்டிங் வந்துட்டு நீங்க 5,000 பேமெண்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட்க்கு. அண்ட் இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. விச் இஸ் 60,000லயே 50% நீங்க 30,000 தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு 4 இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுவோமான்னு கேட்டிருக்கீங்க. நோ. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பண்ண மாட்டோம். ஏன் அப்டின்னா, நான் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு கலர் யூஸ் பண்ணுவேன். அதுல ஒரு டிசைன் இருக்கும். நீங்க ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து என்னோட கார்மெண்ட், என்னோட ஃபேப்ரிக் மட்டும் தான் என்னால இல்லஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியும். உங்களுதுக்கு பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு டவுட் ஆயிடும். நம்ப எப்படிடா பண்றது? அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால எல்லா ஃபேப்ரிக்ஸுமே எப்படி ரெண்டர் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுவேன். எல்லாத்துக்குமே இல்லஸ்ட்ரேஷன் இருக்காது. ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணுவோம். 1ஓ, 2ஓ, 3ஓ மாஸ்டர் பீஸ் பண்ணுவோம் நம்ம. அதுல நீங்க சூஸ் பண்ற ஃபேப்ரிக்க நீங்க எப்படி இல்லஸ்ட்ரேட் பண்றதுங்கிறது நீங்க படிப்பீங்க அதுல. எல்லா கார்மெண்ட்டுக்குமே இருக்காது. பிகாஸ் நம்ம 150 பிளஸ் கார்மெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே இல்லஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். ஹாலிடேல டவுட் கிளியர் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. கவர்ன்மெண்ட் ஹாலிடேஸா இருந்தா வந்து டவுட் கிளியர் பண்ண மாட்டோம். அண்ட் சண்டேஸ் மட்டும் டவுட் கிளியரிங் இருக்காது. சாட்டர்டேஸ் இருக்கும். பட் ஆனா மோஸ்ட்லி இப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஹாலிடேஸ்லயோ இல்லன்னா சண்டேஸ்லயோ நான் தான் வந்து கால்ஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். ஓகே. பிகாஸ் டீம் லீவ்ல இருப்பாங்க. ஆனா ஹாலிடேஸ்ல தான் வந்துட்டு நெறைய லேடீஸ் வந்துட்டு வீட்ல ஃப்ரீயா இருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ அதனால நானே கால்ஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ இஃப் நீடட் இப்ப நாளைக்கு வந்துட்டு தீபாவளி இருக்கு. ஆனா வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கார்மெண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் நம்போ. ப்ராசஸ்ல இருக்கு அப்டின்னா, அன்னைக்கு நானே கால்ஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க டைரக்ட்டா என்கிட்டயே டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேபி அந்த அந்த ஹாலிடேல நானும் பிஸியா இருந்துட்டேன்னா மட்டும் தான் அன்னைக்கு லீவா இருக்கும். இல்லன்னா நானே கால் பிக் பண்ணுவேன். நீங்க என்கிட்டயே டவுட் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல லாஸ்ட் டே ஃபார் பேமெண்ட். எஸ், எல்லாருக்குமே அதே தான். ஓகே. மார்ச் 15க்குள்ள நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா தான் இந்த ஆஃபர் இருக்கும். எஸ். அதே மாதிரி இதுல வந்துட்டு நான் இதுல காட்டாத சிலபஸ்ல காட்டாத நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல என்னன்னா, இந்த 3டி ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணணும்? இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இந்த கிட்ஸுக்குலாம் இந்த ஸ்ட்ரக்சர்ட் டிசைன்ஸ்லாம் பண்றாங்களே, இப்படி மேல இப்படி இருக்க மாதிரி. அதெல்லாமே எப்படி பண்ணணும்? டாசல்ஸ் டிஃபரெண்ட்டா எப்படி பண்ணணும்? இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நான் சிலபஸ்ல போடல. பட் இது எல்லாமே நீங்க கோர்ஸ்ல வந்துட்டு லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே. 70,000 சொல்றீங்க. பட் வந்துட்டு மார்ச் 15க்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு 60,000 சொல்லியிருக்கீங்க. ஆனா, இப்ப 30 மினிட்ஸ்ல பேமெண்ட் பண்றவங்களுக்கு வந்துட்டு 5,000 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் சொன்னீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அது என்ன அப்டின்னா, நீங்க அதுக்கு அப்புறமா பேமெண்ட் பண்றீங்க அப்டின்னும்போது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் 5,000ஆ இருக்காது. 10,000ஆ இருக்கும். 10,000 வந்து ஹியூஜ் அமௌண்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ, அதனால இந்த டைம்க்குள்ள இப்போ 17, 18 மினிட்ஸ்ல நீங்க பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் 5,000 தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு 18,300, 18,300ன்னு இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட்டே 10,000க்கு இருக்கும். கோர்ஸ் டியூரேஷன் 6 மந்த்ஸ். காலைல 9:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அசைன்மென்ட் தியரி ஆர் பிராக்டிகல் கேட்டிருக்கீங்க. பிராக்டிகல் தான். நீங்க பண்ணிட்டு எங்களுக்கு சப்மிட் பண்ணுவீங்க. நான் அத செக் பண்ணி உங்களுக்கு எவாலுவேட் பண்ணுவேன். ஒருத்தவங்களுக்கும் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல என்ன என்ன பெஸ்ட்டா இருக்கு, என்ன நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூஸ் நான் தான் அத பார்த்து உங்களுக்கு குடுப்பேன். I'm working professional. I cannot join any live classes. I can learn from the live recorded sessions. Will I be eligible for certificates? Should I submit the stitched garment? Yes. நீங்க லைவ் பார்க்குறீங்கனாலும் சரி, ரெக்கார்டிங் பார்க்குறீங்கனாலுமே சரி, நீங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான்.
நீங்க ரெக்கார்டட் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாரிலாம் இல்ல. அதனால தான் ஒரு ஒரு கார்மெண்ட்டுக்குமே அசைன்மென்ட் சப்மிஷன் வந்துட்டு 10 டூ 15 டேஸ் குடுக்குறேன். ஸோ நீங்க பிஸியா இருந்தீங்கனாலும் 10 டூ 15 டேஸ்ல நீங்க அத பார்த்து உங்களால தாராளமா முடிச்சு சப்மிட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் சர்டிஃபிகேட்டுமே அதே பேசிஸ் தான். நீங்க ரெக்கார்டட் இப்போ இந்த கிளாஸ்லயுமே பேட்ச் 1லயுமே கூட பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ பேரு அந்த மாரி ஒரு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களான்றது எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, டீமுக்கும் தெரியாது. அவங்க வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்க, ரெக்கார்டட் பார்ப்பாங்க, ஸ்டிச் பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணுவாங்க, முடிஞ்சுச்சு. அவங்க கிராஜுவேஷனுக்கும் வந்திருக்க மாட்டாங்க. எங்ககிட்ட டவுட்ஸும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனா, அவங்களுமே சர்டிஃபிகேட்க்கு எலிஜிபிள் தான். அவங்களுக்குமே சர்டிஃபிகேட் இருக்கு. ஒரு வேள கோர்ஸ் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. இல்லன்னா வந்து நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. உங்களால கிளாஸஸ் கன்டின்யூ பண்ண முடியல. நான் ஒரு 2 மந்த்ஸ் தான் பண்ணேன். அதுக்கு அடுத்து 4 மந்த்ஸ் நான் ஒரு கிளாஸ் கூட ஜாயின் பண்ணல. அப்டினாலும் கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். சர்டிஃபிகேட்ட வந்து எங்க சைட்ல இருந்து நாங்க ஹோல்டே பண்ண மாட்டோம். நீங்க ஒன்ஸ் கோர்ஸ்ல என்டர் ஆயிட்டீங்க அப்டின்னாலே உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு. எப்படி உங்ககிட்ட சப்மிட் பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லிடுவேன். நீங்க எப்படி சப்மிட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி மார்க்க நீங்க பார்க்க முடியும் உங்க மார்க்ஸ, அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். கார்ட் பேமெண்ட் அக்செப்டடான்னு கேட்டிருக்கீங்க இன்ஸ்டால்மென்ட்ல. எஸ். நீங்க எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் வேணாலும் நீங்க பண்ணலாம். இன்டர்நேஷனல்ல இருந்து பண்றீங்கன்னா, PayPalல பண்ணலாம், அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். GPay. ஓகே. அசைன்மென்ட் சப்மிட் பண்ணியே ஆகணுமா? பண்ணலன்னா என்ன ஆகும்? ஆக்சுவலி பண்றதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்கிரீஸ் ஆகும். லாஸ்ட்டா கிராஜுவேஷன்ல வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த பாயிண்ட் எல்லாம் தாண்டி மெயினா இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம். எக்ஸாம் எதுக்கு எழுதுறோம்? நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோன்றத காட்டுறதுக்காகவும், அடுத்த ஸ்டெப் நம்ம போறதுக்கு ரெடிங்கிறதுக்காகவும் தான் நம்ம எக்ஸாம் எழுதுறோம். அதே மாரி தான் இது. நீங்க அடுத்த ஸ்டெப் போறதுக்கு ரெடிங்கிறது உங்களுக்கும் தெரியணும், எங்களுக்கும் தெரியணுங்கிறதுனால தான் இந்த அசைன்மென்ட்ஸ். வீடியோ லைஃப் டைம் ஆக்சஸான்னு கேட்டிருக்கீங்க. எஸ். லைஃப் டைம் ஆக்சஸ். ஓகே. பேட்ச் 1ல இருக்கிறவங்க நீங்க வந்துட்டு டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல நான் இப்ப குடுத்துருக்க லிங்க்ல பேமெண்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் நீங்க வந்து பாதி பேமெண்ட் தானே பண்ணுவீங்க. ஸோ, அதனால நீங்க டைரக்ட்டா நான் வந்து எனக்கு WhatsApp பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நியூ மெம்பர்ஸா இருக்கீங்கன்னா மட்டும் இந்த லிங்க்ல பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இருக்கிற டாபிக்ஸ் வந்து செப்பரேட்டா வருமான்னு கேட்டிருக்கீங்க. நோ. இப்போதைக்கு அந்த மாரி எந்த ஐடியாஸுமே இல்ல. ஸோ செப்பரேட்டா எதுவுமே வராது. ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவான டாபிக்ஸ். ஸோ வந்துட்டு இது வந்து ஃபுல் கோர்ஸ்ல மட்டும் தான் இன்க்ளூடட். ஓகே. அண்ட் 1 அண்ட் 2 பேட்ச்க்கு சர்டிஃபிகேட் டிஃபரன்ஸஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் நீங்க ரிசீவ் பண்ண போற சர்டிஃபிகேட் வந்துட்டு எப்படின்னா, ஒரு லோன் எலிஜிபிள் சர்டிஃபிகேட். நீங்க காலேஜ்லலாம் போய் வாங்குறீங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஒரு சர்டிஃபிகேட் தான். நீங்க பேட்ச் 1ல இருந்து அகைன் பேட்ச் 2க்கு ஜாயின் பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க யுஜி முடிச்சுட்டு பிஜி வாங்கும்போது எந்த மாரி ஒரு சர்டிஃபிகேட் வெயிட்டேஜ் இருக்கும்? அந்த மாரி இருக்கும். ஓகே. ஸோ பேட்ச் 1ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட். ஒரு அடிஷனல் பெனிஃபிட் அது. நீங்க எப்படி இதுக்கான பேமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த லிங்க் நான் வந்து உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல குடுத்துருக்க லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க கீழ. ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, பே இன் இன்ஸ்டால்மென்ட்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த இன்ஸ்டால்மென்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, பே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் அப்படின்னு வரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் 5000. அடுத்து இருக்க 3மே 18,300. ஸோ பே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் குடுத்தீங்கன்னா, உங்களோட நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் ஸ்டேட் இப்படி போட்டுருவீங்க. ஓகே. எந்த ஃபோன் நம்பர் நீங்க உங்க கையில வச்சிருக்கீங்களோ, எது நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ, அந்த மொபைல் நம்பர் இதுல போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட இமெயில் ஐடியும் நீங்க இதுல போட்டுக்கோங்க. சில பேர்னால இன்டர்நேஷனல் இருக்கிறவங்கனால சம்டைம்ஸ் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வெரிஃபை வையா ஓடிபி அப்படின்னு நான் குடுக்குறேன். இப்ப எந்த நம்பர் நம்ம போட்டிருந்தோமோ, அந்த நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும். ஓகே. 4 நம்பர் இருக்க ஒரு ஓடிபி. அத போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல நீங்க எப்படி வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். Google Pay, PhonePe இல்லன்னா கார்ட் பேமெண்ட் இல்லன்னா இந்த Amazon Pay எந்த பேல வேணாலும் நீங்க கன்டின்யூ குடுத்து பேமெண்ட்ட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து Google Pay குடுத்துருக்கேன். ஸோ டைரக்ட்டா என்ன ஆகும்? Google Payக்கு ஓப்பன் ஆயிடும் அது. ஓகே. கிளியர்? ஸோ இப்படி தான் வந்துட்டு பேமெண்ட் பண்ணணும். இப்ப நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து பேமெண்ட் பண்ணும்போது இந்த மாரி பேமெண்ட் பண்ணுவீங்க. கிளியரா? ஸோ இன்னொரு வாட்டி காட்டுறேன். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, பே இன் இன்ஸ்டால்மென்ட்ஸ். அத கிளிக் பண்ணி பே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட். உங்களோட நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் ஸ்டேட் போட்டுக்கணும். ஓடிபி நீங்க எந்த நம்பர் போட்டிருக்கீங்களோ, அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அத போட்டு ஓகே பண்ணுங்க.
இப்போ நீங்க எப்படி வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ இப்படி தான் நீங்க வந்துட்டு பேமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண மேக்ஸீஸ் பார்க்கலாம். 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு மென்டார் மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் ஆக்சுவலி அப்படிதான் இருக்கும். பேட்ச் அதாவது இப்போ வந்து ஒரு 15 to 20 மெம்பர்ஸ ஒரு ஒரு டீம் அதாவது ஒரு மெம்பர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. டீம்ல பார்த்தீங்கன்னா 10 ஆல்மோஸ்ட் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. வெறும் டிசைனர்ஸ் மட்டுமே உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றதுக்குமே. ஸோ இந்த 10 பேருக்கு கீழயும் ஒரு 10 பேர், 20 பேர் தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த பேட்ச் மிஸ் பண்ணா நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ வரும்ன்றது எனக்கும் தெரியாது. அது 6 மாசம் கழிச்சு எப்படி இருக்கோ அத பொறுத்து தான். கேன் ஐ டூ ஸ்டிச்சிங் டியூரிங் மை பிரெக்னன்சி யூசிங் டேபிள் டாப் மெஷின்? அது நீங்க பிரெக்னன்ட்டா இருந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னா பண்ணுங்க. இல்லன்னா எந்த ஒரு கம்பல்ஷன்ஸுமே கிடையாது. சாம்விரா மேம், ஆல் மேக்ஸீஸ் ஆர் மை ஃபேவரைட்ன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ மேம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துட்டு ஹாஃப் சர்க்குலர் மேக்ஸி. நான் எல்லாமே உங்களுக்கு இப்படி டேபிள் மேல வச்சு காட்டுறேன். இது வந்துட்டு ஹாஃப் சர்க்குலர் மேக்ஸி. இதுவுமே வந்து ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் தான் பண்ணியிருந்தோம். இதுல பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு ஸ்ட்ரெய்ட் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்க வச்சு எப்படி வந்து பார்டர் மாரி குடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இதுல வந்து லேஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்னொரு குட்டி பார்டர் எப்படி குடுக்கலாம், அண்ட் இதுல பைப்பிங் எப்படி குடுக்கலாம். இது எல்லாமே நான் வந்து இந்த மேக்ஸில டீச் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் மேக்ஸி, ஜுவல் நெக் மேக்ஸி, ஹாஃப் சர்க்குலர் அண்ட் இதுல வந்து பேக்ல ஜிப் இருக்கும். இந்த மாரி இன்விசிபிள் ஜிப். கிளியர்? ஸோ இதான் இந்த மேக்ஸியோட லுக். தெரியுதா? இது வந்துட்டு ஒரு மேக்ஸி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லீவ்லெஸ் கேதர்ட் மேக்ஸி அண்ட் இது வந்து மேல ஒரு ஜாக்கெட் மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ்ஸ் கிடையாது. ஆனா இது வரைக்கும் வரும். 3/4 ஸ்லீவ்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து உள்ள இருக்கிறது ஸ்லீவ்லெஸ். இதுவுமே ஃபுல் கன்சீல் ஃபினிஷிங். பிரின்சஸ் கட் ஸ்லீவ்லெஸ் மேக்ஸி. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ளேர். இது எல்லாத்துலயுமே லைனிங் இருக்கும். ஓகே. அண்ட் கன்சீல்டா எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படிங்கிறது நீங்க இதுல வந்துட்டு லேர்ன் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு ஹை நெக் ஜாக்கெட். ஓகே. இது தனி செப்பரேட்டா இது எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேனல் மேக்ஸி. இதுல வந்து இந்த நாட் குடுத்திருப்பேன் நானு. ஓகே. இந்த மாதிரி நாட். ஓகே. இதுவுமே பிரின்சஸ் கட் அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன். இந்த மாதிரி இருக்கும் ஸ்லீவ்ஸ். அண்ட் 2 டிஃபரெண்ட் ஷேட்ஸ்ல வந்து இதுல வந்து பேனல் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஜிப்புமே இருக்கும். ஃபீடிங் ஜிப் தெரியுதா யாருக்காச்சும் இருக்க மாதிரி? ஃபுல்லா கன்சீலா ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஃபீடிங் ஜிப் இதுல இருக்கு. பிரின்சஸ் கட்லயே நான் ஃபீடிங் ஜிப் வச்சிருப்பேன். ஓகே. இதனோட உள்ள நான் காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வெய்ஸ்ட் கிட்டலாம் ஃபுல் கன்சீல் ஃபினிஷிங் இருக்கும் அதுல. தெரியுதா? ஜாயிண்ட் எதுவுமே இங்க தெரியாது. அந்த மாரி நீட்டா கன்சீலர்ல ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் சில்க் ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி, ஃபுல் ஸ்லீவ்ஸ் வித் கேதர்ஸ். ஸோ இது வந்துட்டு 1 டாட். சாரி இது வந்து பிரின்சஸ் கட். ஃபுல் சர்க்குலர் இருக்கும் இதுல. ஸ்பேஸ் சில்க் இந்த மாரி ஃபேப்ரிக் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதுலயும் உள்ள லைனிங் இருக்கும். இந்த லைனிங்கும் ஃபுல் கன்சீல்டா ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இதுல பார்த்தீங்கன்னா சைட் ஜிப். ஓகே. நெக்ஸ்ட் சாரி டு ஒரு சிம்பிள் ட்ரெடிஷனல் கவுன். இது வந்து ஃபுல் லென்த்துக்கு வரும். இங்க இந்த மாதிரி ஒரு பேட்ச் இருக்கும் அண்ட் பஃப் ஸ்லீவ் வித் எல்போ லென்த், ஃபுல் ப்ளீட்ஸ். இல்ல ப்ளீட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்டர் வச்ச சாரீல இருந்து இந்த மாதிரி இதை நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டீப் நெக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டாட் மேக்ஸி. இதுவுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் தான். இதுலயுமே ப்ளீட் இருக்கும் அண்ட் 1 டாட் நான் பேடட் அண்ட் இதுல வந்து கோல் ஸ்லீவ்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இங்க வந்துட்டு ஒரு குட்டி ஓப்பன் மாதிரி வரும்.
இது வந்து காம்பினேஷன் நெக். ஸோ ஃப்ரண்ட்ல டீப் நெக் இருக்கும். பேக்ல க்ளோஸ் நெக் இருக்கும். காம்பினேஷன் நெக். இது ஆக்சுவலி ரொம்ப நான் இப்போ ஐ திங்க் தீபாவளிக்கு நெனைக்கிறேன். தீபாவளிக்கு இதுதான் போட்டிருந்தேன். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு டபுள் கலர் மேக்ஸி. இதில பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்ஸ்ல இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்லிட் குடுத்துட்டு, அதில எப்படி இந்த மாரி செயின் அட்டாச் பண்றது அப்படிங்கிறது லேர்ன் பண்ணுவீங்க. ஷார்ட் ஸ்லீவ், பேடட், ஷோல்டர்ல இருந்து பிரின்சஸ் கட் வரும் இதுல. ஓகே. நார்மல் பிரின்சஸ் இல்லாம ஷோல்டர்ல இருந்து. இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு 0.25 இன்ச்சஸ் ப்ளீட் எப்படி வைக்கணும் அண்ட் டபுள் கலர்ல எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து பேடட். இதனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஓப்பன் இருக்கும். ஸோ இங்க பின்னாடி இங்க கீழ இன்விசிபிள் ஜிப் நான் இங்க வச்சிருப்பேன். ஓகே. ஸோ இங்க எப்படி இன்விசிபிள் ஜிப் வைக்கணும். அண்ட் இங்க வந்து ஹூக் எண்ணெய் இருக்கும். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனுக்கு ஏத்த மாரியே லேஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா, கன்சீல் ஃபினிஷிங் தான். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லைனிங் எதுவுமே உங்களுக்கு வெளிய ரா எட்ஜஸ் தெரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டியர்ட் மேக்ஸி. இது வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. இது வந்து நீங்க ஒரு வெஸ்டர்ன் கவுன் மாதிரி கூட ஒரு ஃப்ராக் மாரியும் போட்டுக்கலாம். இதுல வந்து எந்த டாட்ஸ்மே கிடையாது. ஒரு சிம்பிளா டாட் எல்லாம் இல்லாம ஒரு மேக்ஸி. இது வந்து ஒரு அங்ரகா ஸ்டைல்ல இருக்கும். அண்ட் 3 டியர்ட் இதுல அட்டாச் பண்ணியிருப்பேன். இதுவுமே வந்து எல்போ ஸ்லீவ் வித் பஃப். இங்க உங்களுக்கு ரோப் இருக்கும். ஸோ நீங்க வேணும்னா டைட் பண்ணி ஃபிட்டா போட்டுக்கணும் அப்படின்னா ஃபிட்டா போட்டுக்கலாம். இதுவும் அகைன் காம்பினேஷன் நெக். ஸோ இங்க மேல இருக்க ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா வெல்வெட். ஓகே. கிளியர்? ஸோ இது எல்லாமே நீங்க வந்துட்டு இதுல லேர்ன் பண்ணுவீங்க. இது இல்லாமயும் இன்னும் 2, 3 இருக்கு. ஆனா அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் யூஸ் பண்றதுக்காக எடுத்துட்டதுனால இங்க இல்ல அது. கிளியர்? இது எல்லாமே மேக்ஸீஸ். இந்த மாரி நீங்க ஒரு மேக்ஸிலயுமே கண்டிப்பா ஒரு டிசைன் எலிமெண்ட் இருக்கும். ஒரு மேக்ஸிலயுமே வந்துட்டு ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபேப்ரிக் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொகேட் ஃபேப்ரிக் இருக்கு, ஷிஃபான் இருக்கு, சினான் இருக்கு, ரேயான் இருக்கு, வெல்வெட் இருக்கு, சில்க் இருக்கு. இந்த மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் வந்துட்டு இதுல யூஸ் பண்றது இருக்கும். அண்ட் அதே மாரி நம்ம லைக்ரா ஃபியூசிங் வச்சு எப்படி பண்ணணும், லைக்ரா ஃபியூசிங் இல்லாம எப்படி பண்ணணும், டாட் எப்படி ஈஸியா பண்ணணும், பஸ்ட் ஷேப் எப்படி நல்லா குடுக்கணும். இந்த மாரி எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் ஆயிடும். ஓகே. இப்போ லாஸ்ட்டா நம்ம வந்துட்டு லெஹங்கா ஸ்கர்ட்ஸ் பார்க்கலாம். பேட்ச் 2ல இது மாரி இருக்குமா? இல்ல இத விட டிஃபரெண்ட்டா இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இத விட டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகே. அப்போ என்ன ட்ரெண்டிங் இருக்கும், அப்ப என்னலாம் நம்ம கத்துக்கிட்டா பெட்டர், அந்த டைம்க்கு பெட்டரா இருக்குமோ, அது எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கும். ஆனா அதுக்குன்னு இதுல இது எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு கிடையாது. இதுவுமே இருக்கும் அதுல. இது பார்த்தீங்கன்னா 3 பீஸ் ஃபெஸ்டிவ் செட். இதுல இது வந்து டாப்பு. இதுல இந்த மாரி டிட்டாச்சபிள் இருக்கும். தெரியுதா? இத வந்து நீங்க டிட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமயும் வெறும் டாப் அண்ட் ஸ்கர்ட்டாவும் நீங்க இத பேர் பண்ணிக்க முடியும். டாப் அண்ட் கீழ இது வந்து ஒரு பேனல் ஸ்கர்ட். இதுல வந்து வெய்ஸ்ட் பேண்ட் இருக்கும். சைடுல இன்விசிபிள் ஜிப் அட்டாச் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இந்த மாரி ஃப்ளேரோட இதுல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாரி ஸ்டைல் லெஹங்கா ஒண்ணு பண்ணியிருந்தோம். அதுதான் இது. ஸோ இந்த சாரி ஸ்டைல் லெஹங்கா பண்ணியிருந்தேன். இந்த சைட். இதுக்கு ஆக்சுவலி வந்து நான் ஒரு ப்ளவுஸும் பண்ணியிருந்தேன். சேம் 1 டாட் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா? அதே மாரி பண்ணியிருந்தேன். ஓகே. இதான் இந்த சாரி. ட்ரா ஸ்ட்ரிங்கோட ஸோ இந்த மாரி டாசல்ஸ் அட்டாச் பண்ணி, இது வந்து நம்பளே பண்ண டாசல் பண்ணி, ஸோ இப்படி ஹெவி ஃப்ளேரோட இந்த சாரி ஸ்டைல் லெஹங்கா நான் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து கிளாஸ்ல இன்க்ளூடட் தான். இந்த மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளீட்டட் ஸ்கர்ட். அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ராயல் பனாரசி ப்ளீட்டட் ஸ்கர்ட் அது. இப்ப இது வந்து கொஞ்சம் ஃபோல்டடா இருந்ததுனால, இங்க கீழ இருக்க ஃபோல்டிங் அந்த ப்ளீட்டோட அயர்னிங் உங்களுக்கு சரியா தெரியாம இருக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா 2 பார்டர் வந்து அட்டாச் பண்ணி ஒரு ஹெவி பார்டரா கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது ஹெவியா இருக்கணுங்கிறதுனால, இது உள்ள நம்ம கேன்லாம் வச்சிருப்போம். ஸோ இத போடும்போதே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது?
ஒரு பிரைட்ஸ்மெய்ட்லாம் போட்டா எப்படி இருக்கும்? நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஸ்கர்ட் மாரி இது இருக்கும். இது ஃபுல்லா வந்து கேன் வச்சிருப்பேன். கேனும் எப்படி வைக்கணுங்கிறது நான் கிளாஸ்ல டீச் பண்ணியிருப்பேன். ஓகே. அண்ட் அடுத்து ஓகே. இதுதான் வந்து தெரியுதா? இருங்க அப்படி காட்டுறேன். இதான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்த பிரைடல் லெஹெங்கா. பேனல் சொன்னேன் இல்லையா? இதான் அது. இப்போ என் ஃபேஸ் பார்க்குறீங்க இல்லையா? அதுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கேனே எவ்ளோ தூரத்துக்கு இருக்குன்ட்டு. என்னோட நான் பேண்ட் போட்டிருக்க இடத்துல இருக்கு இந்த டேபிள். அங்கருந்து எனக்கு ஆல்மோஸ்ட் செஸ்ட் வரைக்கும் இதனோட ஃப்ளார் இருக்கு. ஸோ அவ்ளோ மேல இருக்கு. அந்த அளவுக்கு இது ஹெவியான ஒரு லெஹெங்கா அது. இது உள்ளேயும் எப்படி ஹெவி கேன் வைக்கணும். ஒரு பிரைடலுக்கு போடுற அளவுக்கு எப்படி நல்லா ஹெவியான கேன் வைக்கணுங்கிறது உங்களுக்கு இதுல வந்துரும். ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்க லெஹெங்கா இது. ஓகே. இது வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஹெவியான ஒரு லெஹெங்கா இது. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. அந்த லெஹெங்கா தான் இது. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா ₹3000 மெட்டீரியல். ஓகே. இதுல வந்துட்டு அந்த அளவுக்கு கேன் இதுல இருக்காது. இதுல கொஞ்சம் மினிமலா தான் இருக்கும். அதாவது அத விட இப்ப நான் காமிச்சேன் இல்லையா ஒரு ஒயிட் கலர். அத விட இதுல கொஞ்சம் கேன் கம்மியா தான் இருக்கும். தெரியுதா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுல இருக்கும். ஸோ லைனிங் எப்படி அட்டாச் பண்ணணும்? அதுக்கு மேல மெயின் ஃபேப்ரிக் இது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துரும். இதுவும் நல்ல ஹெவி தான். பட் அந்த அளவுக்கு ஹெவி இருக்காது. இது கொஞ்சம் அத விட கம்மியான ஒரு ஹெவினஸ்ல பண்ண லெஹெங்கா. அண்ட் கேன் ஸ்கர்ட். ஸோ நீங்க வந்து ஒரு பிளெயின் ஸ்கர்ட்க்கு மேலயோ, இல்லன்னா ஒரு மேக்ஸி மேலயோ, இல்ல ஒரு கவுனுக்குள்ளயோ இந்த மாரி கேன் ஸ்கர்ட்ட மட்டும் போட்டுட்டு, அத வந்து நீங்க நல்ல ஒரு வால்யூமோட காட்டிக்கலாம். ஓகே. ஸோ கேன் ஸ்கர்ட் இது எல்லாமே நீங்க பேட்ச் 2லயும் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இதுல வந்து கேன் ஸ்கர்ட் உங்களுக்கு வந்துரும். நெக்ஸ்ட் ஃபிஷ் கட். ஃபிஷ் கட் வந்து ஒரு ஃபுல் லென்த்துக்கு பண்ணியிருந்தோம். இது ஆஃப் ஷோல்டர். தெரியுதா? இது வந்து ஆஃப் ஷோல்டர், பேடட் 1 டாட். ஓகே. அண்ட் பேக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிப் இருக்கும். ஒரு லாங் ஜிப் இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து பேனல். இந்த ஸ்கர்ட் இருக்கு இல்லையா? இது ஃபுல்லா உங்களுக்கு இங்கருந்து எண்ட் வரைக்குமே ஃபுல் பேனல், ஒன் சிங்கிள் பேனலா இருக்கும். ஓகே. ஆஃப் ஷோல்டர். கிளியர்? இது இல்லாம இன்னும் மென்ஸுக்குலாம் நான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வேணா அந்த ஃபோட்டோ இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் குர்தா பண்ணியிருந்தேன். தெரியுதா? சைனீஸ் காலர், அதுவும் அந்த இன்விசிபிள் பிளாக்கெட் வச்சு ஷார்ட் குர்தா. ஒரு பீச் கலர்ல நான் பண்ணியிருந்தேன். பேட்ச் 1ல இருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இது பண்ணது? இதான் அதனோட ஃபிட். இப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது, நான் வந்து அதுக்கு வந்து இந்த மாரி ஒரு தோத்தி பேண்ட் பேர் பண்ணி இப்படி இருந்துச்சு. ஃபுல் லுக் பார்க்கறதுக்கு. ஓகே. இந்த மாரி இருந்துச்சு அதனோட லுக். தெரியுதா? ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர் ஃபிட்டிங்கோட இப்படி இருந்துச்சு. ஒரு ஷெர்வானி ஸ்டைல்ல இருந்துச்சு. இந்த மாதிரி. ஓகே. தெரியுதா எல்லாருக்கும் இது? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மென்ஸ்க்கு பண்ண இத தாண்டி மென்ஸ்க்கு நம்ம பண்ணது வந்து ஷர்ட் இருக்கு, கார்கோ பேண்ட் அண்ட் ஃபார்மல் பேண்ட், டெனிம் ஷர்ட் இது எல்லாமே நம்ம வந்து மென்ஸ்க்கு பண்ணது இருக்கு. அண்ட் கிட்ஸ் தான் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம நெறைய பண்ணிட்டோம். இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா பண்ண கார்மெண்ட்ஸ் மட்டும் தான் நான் இப்ப காட்டியிருக்கேன். அதாவது கோர்ஸ்ல இல்லாதவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. எஸ். நான் வந்து மென்ஸ்க்குன்னு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோனே எனக்கு ஒரு மாடல் கிடைச்சுட்டாங்க. அதனால அவங்கள போட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. இன்ஃபாக்ட் இப்ப நான் ரீசென்ட்டா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஒரு ஒரு ஃபங்ஷன் ஒரு வெட்டிங் போயிருந்தேன். அங்க போட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ப கிளாஸ்ல ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் அங்க போட்டதே. அதுவே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகே. டன். அண்ட் ஃபேப்ரிக் வாங்க எவ்ளோ அமௌண்ட்
என்டையர் கிளாஸ்க்கு ஆகும்னு கேட்டிருக்கீங்க. இட் டிபெண்ட்ஸ் நம்ம எடுக்கிற மெட்டீரியல பொறுத்து. காட்டன்னு எடுக்கும்போது ₹80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ₹200 வரைக்குமே இருக்கு. ஸோ நம்ப எந்த அளவுக்கு மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மெட்டீரியலோட காஸ்டிங் வரும். அண்ட் எந்த இடத்துல இருந்து நீங்க வாங்குறீங்க, எவ்வளோ மீட்டர்ஸ் வாங்குறீங்க, என்ன சைஸ்க்கு பண்றீங்கன்றத பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். நான் ஃபேப்ரிக் எங்க வாங்குவேன்? ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். நான் வந்து ஆஃப்லைன்ல மட்டும் தான் வாங்குவேன் ஃபேப்ரிக்கு. ஆன்லைன்ல போய் வாங்கவே அதாவது ஆன்லைன்ல வாங்க மாட்டேன். ஏன்னா, அது எப்படி வரும்ன்றதே எனக்கு தெரியாது. நெறைய இடத்துல நல்லா வருது. பட் எனக்கு வந்து நான் தொட்டு பார்த்து எனக்கு அது வந்துட்டு ஃபீல் பண்ணா தான் என்னால அது வாங்க முடியும். இந்த இந்த படத்துல 7ஆம் அறிவு படத்துல சொல்லுவாங்கல்ல, போதி தர்மன் தொட்ட உடனே அதுல வந்து பாய்சன் இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. அந்த மாரி எனக்கு அந்த துணிய தொட்டா தான், அதுல என்ன காரியமா நம்ம பண்ண போறோம் அப்டின்றதே எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால நான் எப்பவுமே நேர்ல போய் தொட்டு பார்த்து அந்த ட்ரெஸ்ஸ அந்த மெட்டீரியல் வாங்குறது தான் எனக்கு பழக்கம். ஃபிஷ் கட்டோட ஃபிட் செக் கேட்டிருக்கீங்க. எஸ் நான் கண்டிப்பா Instagramல போஸ்ட் பண்றேன். ஃபிஷ் கட்டோட ஃபிட் செக். லைஃப் டைம் ஃபுல்லா என்ன ஆனாலும் வீடியோஸ் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. எஸ் லைஃப் டைம் ஃபுல்லா என்ன ஆனாலும் இருக்கும். உங்களோட வீடியோஸ் வந்து ஆப்லயே அவைலபிளா இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் அத பார்த்துக்கலாம். உங்க ஃபோனே தொலைஞ்சிருச்சு அப்டின்னா கூட, நீங்க புது ஃபோன் வாங்குறீங்கன்னா, அதுலயும் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. உங்கள மாரி நாங்களும் ஃபேப்ரிக்க தொட்டு ஃபீல் பண்ண முடியுமா மேம்? எஸ். அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் புக் குடுத்துருவேன். ஸோ ஸ்வாட்ச் புக்ல உங்களுக்கு நெறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கோட சாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்துரும். ஸோ நீங்களும் அத தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி எப்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க மெட்டீரியல்ஸ வாங்கிக்க முடியும். ஓகே. டன். ஸோ இது தாண்டி வந்துட்டு இன்னும் நெறைய விஷயங்க வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணியிருந்தோம். கரெக்ட்? கம்ப்ளீட் பிகினர்ஸ் இந்த லைவ்ல இருப்பீங்க. கரெக்ட்? ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்டிச்சிங் நான் வந்துட்டு காட்டப் போறேன். நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் காட்டிடுறேன். ஸோ ஒரு பேசிக் ஸ்டிச்சிங்க்காக, ஒரு பேசிக் ஸ்டிச்சிங் நாலேட்ஜ்க்காக நான் உங்களுக்கு இத காட்டப் போறேன். ஓகே. இதுல என்ன அப்டின்னா, ஒரு பிரின்சஸ் கட் ஜாயினிங் எப்படி பண்றது அப்படிங்கிறது காட்டப் போறேன். இங்க சென்டர் ஃப்ரண்ட் பேனல் இருக்கு. இங்க சைடு பேனல் இருக்கு. இது ரைட் சைட், இதுவும் ரைட் சைட் விச் இஸ் ஃபேப்ரிக்கோட குட் சைட். இத ரைட் சைட் ஓவர் ரைட் சைட் நான் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு கீழ ஃபர்ஸ்ட் இப்படி அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே. கீழ தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இங்க இப்ப நம்ம லாக் பண்ணியாச்சு. இப்போ மேல இருந்து நான் ஸ்டிட்ச் பண்றேன். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த நாட்ச் போட்டிருக்கோமா? இது இப்படி எக்ஸாக்ட்டா வந்து இதுல மேட்ச் ஆகணும். அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் ஒரு சிம்பிள் பிரின்சஸ் கட்ட நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு காமனா இருந்த டவுட்ஸ். ஸோ அதனால இதெல்லாம் மட்டும் நான் இங்க கிளாரிஃபை பண்றேன். ஸோ இங்க கீழயும் நம்மளுக்கு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். மேலயும் ஆர்ம் ஹோலோட கர்வ் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அண்ட் பிரின்சஸ் கட் ஷேப்பும் இங்க நம்மளுக்கு அழகா ஜாயின் ஆயிருக்கும். ஓகே. இது 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் நெக்ல எப்படி லேஸ் நம்ம அட்டாச் பண்ணணுங்கிறது. இங்க லேஸ்மே நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி அட்டாச் பண்ணணுங்கிறது இப்ப நான் காட்டுறேன். இது வந்து ஃபினிஷ்டு. இந்த நெக் வந்து ஃபினிஷ்டா இருக்கு. இங்க கார்னர்ல இப்படி நான் ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரேன். ஓகே. இப்படி ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரேனா, இப்போ இந்த லேஸ வந்துட்டு அப்படியே இப்படி மேல வைக்கிறேன். இந்த லேஸோட ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாரி அப்படியே இங்க மேல நான் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த கட்ல இருந்து எவ்வளோ தூரம் வெளிய வந்திருக்கேன்னா, இந்த லேஸோட விட்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு கீழ நான் இங்க வந்திருக்கேன். இப்போ லேஸோட ஷேப்புக்கு ஏத்த மாரி இத வச்சுட்டோமா? இப்போ இத எடுத்து இந்த நெக்லைன் கூட மேட்ச் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்படி மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளோட லேஸ் வந்துட்டு இங்க அலைன் ஆயிருக்கு. தெரியுதா? இப்ப இப்படி திருப்பிட்டு, இந்த ஷார்ப் இருக்கு இல்லையா? இங்க ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு ஸ்டிட்ச். இப்போ இத இங்க வச்சு அப்படியே ஸ்டிட்ச கன்டின்யூ பண்ணுங்க.
அதே மாரி லேஸ் எந்த அளவுக்கு லேஸோட விட்த் எவ்வளவோ, அந்த அளவுக்கு இங்கருந்து இங்க வரைக்கும் லேஸ் எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கேன். எடுத்துட்டு, இப்ப இந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி இது இங்க மடிக்கிறேன். இன்னொரு வாட்டி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். லேஸோட விட்த் எவ்வளோ இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த கட்ல இருந்து இங்க லேஸ எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டு, இப்ப இந்த லேஸ் எடுத்து இங்க நெக்கு கூட இப்படி அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கருந்து நம்ம அகைன் ஸ்டிச்ச இப்படி கன்டின்யூ பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, லேஸ் நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டோமா? இதுல இப்ப இந்த கார்னர் இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப் நெக் லைன்ல இந்த மாரி ஈஸியா நம்ம வந்துட்டு ஒரு லேஸையோ, இல்லன்னா ஒரு பார்டரையோ நம்ம இங்க அட்டாச் பண்ண முடியும். பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நீட்டா இருக்கும் ஃபினிஷிங். தெரியுதா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்க காட்டப் போறேன். ஸோ உங்களோட நெக் விட்த் மார்க் பண்ணிக்குவீங்க. ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன். நான் வந்து வெறும் ஸ்டிச்சிங் தான் காட்டுறேன். ஸோ அதனால உங்களுக்கு இதுல மார்க்கிங் வராது. இந்த மாரி நெக்கோட டெப்த். ஃபர்ஸ்ட் நெக்கோட டெப்த் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்களோ, அங்கருந்து ஒரு 1/2 இன்ச் கீழ வரைக்கும் வந்து இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் குடுத்துக்குவீங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இங்க நம்ம வந்து டிசைன் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த லைன் லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். தெரியுதா? அவ்வளோதான். ஸோ இப்போ சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன் இங்க கிடைச்சிருச்சு. இத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே எக்ஸாக்ட்டா கட் பண்ணிக்கணும். இதே தான் மெயின் ஃபேப்ரிக்லயும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இங்க மெயின் ஃபேப்ரிக் இருக்கு. மெயின் ஃபேப்ரிக்கு மேல நான் வந்து அப்படியே லைனிங் எப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்படியே சேம். என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்ப அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல லைனிங்க நான் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு, இங்க வந்து 1/2 இன்ச் ஆர் 0.25 நம்ம எந்த அளவுக்கு அலவன்ஸ் குடுத்துருக்கோமோ, அத பொறுத்து இங்க ஸ்டிச் பண்ணிக்க போறோம். நான் வந்து 1/2 இன்ச் தான் எப்பவுமே குடுப்பேன். ஸோ இப்படி ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்றேன். இந்த இன்னொரு எண்ட் இருக்கு இல்லையா? இத வந்துட்டு பின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட். இதெல்லாம் நம்ம பின் பண்ணோம் அப்படின்னா தான், ஷேப் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாம இருக்கும். அப்படியே ஸ்லோவா இந்த கர்வ்ஸ்க்கு ஏத்த மாரி டர்ன் பண்ணிட்டே வாங்க. இந்த மாரி கர்வ்ஸ்லலாம் ஸ்டிச் பண்ணும்போது, நீடில் நீங்க ஃபூட்டர இப்படி லிஃப்ட் பண்ணி பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்ப நீடில் உள்ள இருக்கணும். ஃபூட்டர மட்டும் தான் லிஃப்ட் பண்ணுவீங்க. ஓகே. இதுதான் சென்டர் லைன். நம்ம வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் குடுத்துருக்கேன் அப்படின்னா, 1/2 இன்ச் பிளஸ் 1 ஆர் 2 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும் இங்க கீழ.
அப்பதான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். இங்க வந்து ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாரி லாக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம். தெரியுதா? கரெக்ட்டா அந்த அலவன்ஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கர்வ்ஸ் வந்து டர்ன் ஆகணுங்கிறதுக்காக, ஸ்டிச் லைன ஒட்டி ஒரு கட். ஆனா ஸ்டிச்சஸ கட் பண்ணிடக்கூடாது. ஸ்லாண்டிங்கா இப்படி கட் குடுக்கணும். இந்த இடத்துல கரெக்ட்டா இந்த டிப்பு வரைக்கும் கட் குடுங்க. ஓகே. இப்ப கட் குடுத்துட்டோமா? இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, டர்ன் பண்ணிக்க போறோம். லைனிங் பார்ட்ட அப்படியே ஃபுல்லா டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணி இங்க இத பிரஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் எப்பவுமே ஒரு ஈஸி மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இந்த மாரி ஓப்பனா வச்சுட்டு, எக்ஸஸ் எல்லாமே லைனிங்க்கு கீழ இருக்க மாரி வச்சுட்டு, இப்படி பிரஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ இத டர்ன் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க ஷேப் அப்படியே அழகா வந்துருச்சு. லைட்டா அரேஞ்ச் பண்ணாலே போதும். தெரியுதா? பிரஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும், பிரஸ் பண்றதுக்கும் எவ்ளோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? அவ்வளவுதான். இங்க பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே நம்மளுக்கு இங்க ப்ளீட் வரவே இல்ல. பேக்லயும் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே நம்மளுக்கு ப்ளீட்டே வரல. தெரியுதா? எங்கேயாச்சும் ப்ளீட் வந்திருக்கா? ஷார்ப்பா எவ்ளோ அழகா இது வந்துட்டு ஃபினிஷ் ஆயிருக்கு. ஓகே. கிளியர்? டன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நெனச்ச ஒரு 3 பேசிக் ஸ்டிச்சிங். இது எதுக்காக நான் மெயினா காமிச்சேன் அப்படின்னா, நெறைய பேர் புதுசா இருக்கீங்க இல்லையா? ஸோ வெல்லூ டிசைன்ஸ்ல கிளாஸஸ் எப்படி இருக்கும்? வீடியோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்டிச் பண்ணும்போது நீங்க எப்படி பார்ப்பீங்க? அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அத கிளாரிஃபை பண்றதுக்காக தான். இப்ப நான் ஸ்டிச் பண்ணும்போது நீங்க மெஷின் பார்த்தீங்க. எப்படி இருந்துச்சு? கிளியரா இருந்துச்சா உங்களுக்கு? ஸோ இப்படிதான் இருக்கும் கிளாஸஸ். ஓகே. கிளியர்? புரிஞ்சுச்சா எல்லாருக்கும் இது? டன். ஸோ இது வந்து மெயினா எதுக்காக அப்டின்னா, பேட்ச் 1ல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னலாம் ஸ்டிச் பண்ண அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஏன்னா பேசிக்ஸ் எல்லாருமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் கார்மெண்ட்ஸ் தான் எல்லாருமே ஸ்டிச் பண்ணாம அதாவது நான் டீச் பண்ணியிருப்பேன். ஆனா எல்லாருமே ஸ்டிச் பண்ணாம இருந்திருப்பீங்க. ஸோ அதனால அந்த எக்ஸ்க்ளூசிவ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் காட்டணும் அப்டிங்கிறதுக்காக தான் மெயினா இந்த இன்னியோட கிளாஸு. அண்ட் இதுல யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அப்டிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நான் குடுத்துருந்தேன். ஓகே. டன். எப்படி இருந்துச்சு இந்த கிளாஸ்? 2 பேருமே சொல்லுங்க. பேட்ச் 1ல இருக்கவங்களும் சொல்லுங்க, இல்லாதவங்களும் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு.
மாஸ் மாஸ் ஷாம்வீரா மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ ரமாதேவி மேம். ஓகே. சூப்பர். தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே. ஸோ வந்துட்டு சிரிச்சுட்டே ஜாலியா இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் மேம். ஆக்சுவலி கிளாஸும் அப்படிதான் மேம் இருக்கும். ஜாலியா அப்படி இது இப்படிதான் ஏதோ அதாவது எப்படின்னா, கிளாஸ்ல வந்துட்டு ஒருத்தங்க இருக்காங்க. நான் வந்து இப்படி காமெடி பண்ணாலும் என்ன சேர் பண்றதுக்குன்னே. அவங்க தான் பிரசன்னகுமாரி மேம். வீடியோ கூட ஆன்ல வச்சிருப்பாங்க பாருங்க. ஹாய் ஹாய் சொல்றாங்க பாருங்க. ஸோ பிரசன்னகுமாரி மேம் எப்படின்னா, அவங்க தான் முழு காரணம் இந்த மாரியெல்லாம் நான் காமெடி பண்றதுக்கு. ஏன்னா நான் என்ன காமெடி பண்ணாலும் அவங்க வந்துட்டு நல்லா சிரிச்சு என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க. எல்லாரும் இங்க மொறைப்பாங்க. இவங்கனால தான் வந்து மேம் வந்து இந்த மாரிலாம் காமெடி பண்றாங்க அப்டின்ட்டு. எஸ் ஷி இஸ் ஸ்டிச்சிங் நௌன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் மேம். ஏதோ ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்காங்க மேம். பிரசன்னகுமாரி மேம். யூசுவலா கிளாஸ் அப்போ எல்லாருமே நீங்க பார்க்குறீங்க இல்லையா? ஷிஃபா மேம், ரமாதேவி மேம், சண்முகப்பிரியா மேம், சித்ரா மேம், காயத்ரி மேம் எல்லாருமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு மாரி ஃபேர்வெல்ங்கிறதுனால எல்லாரும் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இல்லன்னா யூசுவலா வந்து இவங்க ஏதாச்சும் ஸ்டிச் பண்ணிட்டே இருப்பாங்க கிளாஸ்ல. நான் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு இருப்பேன். நான் நான் எடுக்கிறதோ ஒரு டாபிக். அவங்க ஸ்டிச் பண்றதோ ஒரு டாபிக். ஏதோ ஒண்ணு அவங்க பாட்டுக்கு ஆனா ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிளாஸ்ல. வெயிட்டிங் டூ பி இன் பேட்ச் 2 சூன். எஸ். தீபிகா மேம், வாங்க மேம் லைவ்ல ஜாலியா ஃபன் பண்ணலாம். படிச்சுட்டே ஃபன் பண்ணலாம். எஸ். டன். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு லெலோ டிசைன்ஸோட கிளாஸ் இப்படிதான் இருக்கும். அண்ட் ஸ்டிச் பண்ண கார்மெண்ட் ஆக்சுவலி பேட்ச் எனக்கே வந்து இந்த மேக்ஸிலாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம எப்போ ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிற மாரி இருக்கு. பேட்ச் 1 நெறைய பேருக்கு அப்படி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்துச்சா? எப்போ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இன்னைக்கு மேக்கப்ல வந்திருக்கீங்க. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வெளியில இருந்து ஒரு 4 பேர் வராங்க அப்படின்னாலே நான் கொஞ்சம் மேக்கப் போட்டு வருவேன். அத கண்டுபிடிச்சிருக்கீங்க காயத்ரி மேம். பழகிருச்சு அப்படின்னா, எப்படி வேணா வந்துரலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா வந்துட்டு புதுசா பார்க்குறவங்க திடீர்னு பயந்துறக்கூடாதுல்ல. அதான் கொஞ்சம் லைட்டா மேக்கப் போட்டுருக்கேன். எஸ். எல்லாமே கண்டுபிடிச்சுறீங்க காயத்ரி மேம் நீங்க. கரெக்ட்டா? ஆ நீங்க ஐடியா குடுத்த டெர்மா ஃபவுண்டேஷன் செம சூப்பர் மேம். சந்தியா மேம் கரெக்ட்டா நான் சொன்னேனா? செம்மையா இருக்கும் மேம் அது. பிரசன்னகுமாரி மேம் புரியலல்ல உங்களுக்கு? ஓகே புரிஞ்சிருச்சு. நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். என்னோட மேக்கப் நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்ட்டு. அது வந்து டெர்மான்னு ஒரு குட்டி கிரீம் ஒண்ணு காமிச்சிருந்தேன். நீங்களும் பார்த்தீங்களா? சூப்பர். ஸோ அதுதான். அதுதான் வந்து அது என்னது இந்த வடிவேல் காமெடில சொல்லுவாங்களே, கிளாமர் அப்பீல். அந்த மாரி. அது ஒண்ணு போட்டு நான் மாறிடுவேன். அந்த மாதிரி இருக்கும். என்ன டெர்மா நான் வந்து டெர்மா டி5ன்னு நெனைக்கிறேன். எஸ். டி5ன்னு இருக்க ஷேட் தான் நான் யூஸ் பண்றேன். பட் அதுல என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து நீங்க ட்ரையல் பண்ணி பார்க்க முடியாது. ஷூரா தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நான் அது எப்பயோ 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் பேக் வாங்குனேன்னு நெனைக்கிறேன் அது. அப்போ வந்து அத ட்ரையல்லாம் பண்ண முடியாது. அந்த ஷேடு எனக்கு கரெக்ட்டா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. அத நான் வாங்கிட்டேன். அவ்வளதான் அது. ஸோ அத ட்ரையல் பார்க்க முடியாது. பட் என் ஸ்கின் டோன் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? இதுல வந்துட்டு நல்ல லைட்டிங்லாம் போட்டுருக்கேன். ஸோ நீங்க நேர்ல என்ன பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த ஸ்கின் டோன்ல நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு டி5 கரெக்ட்டா இருக்கும். இப்ப என்ன எல்லாம் மேக்கப் டவுட்டா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சங்கீதா மேம். எஸ் மேம். உங்க டாட்டர் என்ன மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நானும் மேம். கடைசில பாய் சொல்லும்போது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன். அண்ட் நீங்க ஸ்டிச் பண்ணி போட்ட ட்ரெஸ்ஸுக்குலாம் அவங்க பயங்கரமான ஒரு மாடலா இருந்திருக்காங்க. ஸோ மாடலுக்கு இதுக்கப்புறமா பரவால்ல மேம். நீங்க ஸ்டிச் பண்ணி காட்டுங்க மேம். நாங்க இருக்கோம். எஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. வனிதா மேம் இன்னைக்கு பார்த்த மேக்ஸி கொஞ்சம் நியூவா இருந்துச்சா? கிளாஸ்ல ஸ்டிச் பண்ண அதே மேக்ஸி தான் மேம்.
எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிருச்சு. மேம் இப்போ தான் ப்ளவுஸ சரியா போடுறேன். அதுவும் நானே தச்சு போடுறேன். சூப்பர் காயத்ரி மேம். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகியிருக்கு. இப்போ தான் நீங்க வந்துட்டு உங்க ப்ளவுஸ வந்து கரெக்ட்டான ஃபிட்டிங்ல அதுவும் நீங்களே ஸ்டிச் பண்ணி போடுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர், சூப்பர். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. வி ஆர் கோயிங் டூ மிஸ் யூ மேம். பிரசன்னா குமாரி மேம். ஆமா மேம். கண்டிப்பா நான் சொல்லுவேன் மேம் பேட்ச் 2ல. பிரசன்னகுமாரி மேம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் என்னோட சியர் லீடர் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் மேம். சேம் அதே மாரி அர்ச்சனா மேமும். அர்ச்சனா மேம் வந்துட்டு ஆக்சுவலி எப்படின்னா, யார் என்ன கார்மெண்ட் காமிச்சாலும் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்றது அர்ச்சனா மேம் தான். அந்த கார்மெண்ட்ட நான் பார்த்து, ஆ சூப்பர்ன்னு சொல்றதுக்குள்ள ஒரு ஹார்ட் பறக்கும். அது யார்கிட்ட இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா மேம் கிட்ட இருந்து வரும். மகா மேமும் அதே மாரி தான். எங்கள மறந்துறாதீங்க மேம். காயத்ரி மேம் மறக்க மாட்டேன் மேம்.